சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32. எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படுவோம், சத்தியத்தை அறிகின்ற அறிவில வளருவோம். தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:4. அன்பு தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். சௌக்கியமாக இருக்கிறீர்களா? கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பதாக. ஒரு பேப்டிசம் கிளாஸுடைய இறுதி கட்டத்திற்கு நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். இதான் கடைசியுடைய ஒரு கடைசி ஒரு காரியத்துக்குள்ள நம்ம நெருங்கிட்டு இருக்கிறோம். அதனால ஞானஸ்தானத்துடைய எவ்வளவு முடியுமோ ஞானஸ்தானத்தை பற்றிதான ஒரு விஷயத்தை உங்களுக்கு முழுமையாக நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்ற ஒரு விசுவாசம். அதுபோல் கடவுளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நிறைய இருக்குது. அதுதான் நீங்கள் கீழ்ப்படிந்து வார வாரம் நீங்கள் சத்தியத்தை தேடி சபைக்கு வருவதனால் வருகிறீங்க என்ற நம்பிக்கையில் சில விஷயங்களை விட்டுட்டு நான் பேசியிருக்கிறேன். சில விஷயம் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயம் சொல்லலாம், ஒரு 10-15 விஷயம் சொல்லலாம். அந்த 10-15 விஷயத்தை நான் பேசாமல் பேப்டிசமை மட்டும் நான் பேச காரணம் என்னன்னு சொன்னால், நீங்கள் சபைக்கு வருவீங்க, இப்போ எப்படி நீங்கள் தொடர்ந்து வரீங்களோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் வருவீங்க, சத்தியத்தில் நிலைத்திருப்பீங்க. அப்போ இந்த 10-15 விஷயம் கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து வரும்போது அதுலேயே எல்லாமே கவர் ஆகிடும். ஸோ அதனால தான் அதை மனசில் வச்சுருந்தா நம்ம பேப்டிசமை பற்றி தெளிவாக சொன்னால் நல்லா புரியுமே என்ற காரணத்துக்காக நான் இந்த சப்ஜெக்டை மட்டும்தான் எடுத்துட்டேன். சரி, கர்த்தர் ஆசீர்வதிப்பராக. வாருங்க, எங்கிருந்து விட்டோமோ அங்கிருந்து வாசிக்கும்படியாக நம்ம முன்ன போகலாம். அதான் நம்ம ஏறக்குரிய எல்லா கிளாஸும் முடித்து கொண்டு நம்ம கேள்வி பதில் என்கிற ஒரு நிலைக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். கேள்வி பதில்கள் நமக்கு ரொம்ப அவசியமானது ஒன்று. ஏன்னு சொன்னால் அந்த இவ்வளோ நேரம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 14 மணி நேரம் கேட்ட சப்ஜெக்டு இந்த 2-3 ஹவரில் நமக்கு இருக்கக்கூடிய இந்த கேள்வி பதில்னாலேருந்து சில விஷயம் நமக்கு தெளிவாக்கப்படலாம். இன்றைக்கு நம்ம இன்னொரு கேள்வியை நம்ம பார்க்க போகிறோம். அந்த கேள்வி எதுன்னு சொன்னால், அதான் கடவுள் எதுலேயும் நம்மை கம்பல்சரி பண்ணுறதுலையே, நம்மை கடவுள் எந்த விஷயத்துலையும் கட்டாயம் படுத்துறதுலையே, அப்படி இருக்க ஞானஸ்தானம் என்பது கட்டாயமா? ஸோ இது கூட தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம்தான். ஏன்னு சொன்னால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கடவுள் எந்த விஷயத்துலையும் நம்மளை கட்டாயம் படுத்துறதில்ல, அப்படி இருக்கும்போது ஞானஸ்தானத்தை மட்டும் ஏன் இந்த ஊழியக்காரங்க கட்டாயம் படுத்தி நம்ம கொடுக்குறாங்க? கிளாஸில் அட்டன் பண்ண பிறகு தான் நீங்கள் வந்துட்டு எடுக்க முடியும். அதுவும் எடுக்கணும்னு சொன்னால் நம்ம பேர் கேட்குறாங்க, நம்முடைய விசுவாசத்தை சோதித்து பார்க்குறாங்க. இவ்வளெல்லாம் நடந்த பின்பு தான் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்களே, என்ன அந்த மாதிரி அவசியம்? அதான் கடவுள் தான் மனசை பார்க்கிறாரு, அது போதும் என்று நாம் இருக்கலாம் இல்லை? ஸோ மனசை பார்க்கிற கடவுளுக்கு வெளிரங்கமாக நம்ம தண்ணியில் முக்கி எடுக்கணும் என்ற ஒன்றும் அவசியம் இல்லையே. எதுக்கு தண்ணீர் ஞானஸ்தானம்? இப்படியெல்லாம் சிந்தித்து என்னிடத்துல கேட்டவர்கள் உண்டு. அப்படி கேட்டவர்கள் ஒரு கேள்விதான், ஞானஸ்தானம் என்னங்க கட்டாயமா? யாராவது கட்டாயம் படுத்தி இதை செய்வாங்களா? கடவுளுக்கு நம்ம விருப்பப்பட்டு தானே செய்யணும். அப்போ ஒரு கட்டாயத்தினுடைய பெயரில் செஞ்சா அது கடவுளுக்கு பிரியமாக இருக்குமா? ஸோ எனக்கு என்னமோ ஞானஸ்தானம் கட்டாயம் படுத்தி எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. நம்முடைய பெற்றோர்கள் சொன்ன கட்டாயத்திற்காக, ஊழியக்காரர்கள் சொன்ன கட்டாயத்திற்காக, ஏதோ ஒரு நண்பர்கள் சொன்ன கட்டாயத்திற்காக நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கு. அதனால இந்த கட்டாயத்திற்காக எடுக்கக்கூடிய ஞானஸ்தானம் அவ்வளோ அருமையாக நமக்கு இருக்காது. ஸோ அதனால நம்ம விருப்பப்பட்டு தானே எடுக்கணும். எனக்கு எப்போ விருப்பம் இருக்கோ அப்போ எடுக்கலாம் இல்லையா? அப்படின்னெல்லாம் நிறைய கேள்விங்க என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன பதில் அப்படின்னு சொன்னால், கடவுளுடைய மனசை நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கல. கடவுளுடைய மனதை அல்லாவிட்டால் கடவுளுடைய வேதத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம். கடவுளுடைய வேதத்தை நீங்கள் வாசித்து தேவனை குறித்து அறிகிற அறிவுக்குள்ள நீங்கள் வரதான் ஒரு விஷயம் உங்களுக்கு நினைவுக்கு வரும். அது என்ன அப்படின்னா, கடவுள் ரொம்ப விஷயத்துல கட்டாயம் படுத்துருவாரு அப்படின்னு, மிக மிக கட்டாயம் படுத்துருவாரு. ஆனால் ஒரு ஸ்லைட்டான டிஃபரெண்ட், அவருடைய பிள்ளைகளை மட்டும்தான் ரொம்ப கட்டாயம் படுத்துவார். அதாவது அவருக்கு கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைங்க, அவரை நேசிக்கக்கூடிய பிள்ளைங்க, அவர் மேலேயே சார்ந்திருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப கட்டாயம் படுத்துவார். அவரை சாராத பிள்ளைங்க, அவரை வந்துட்டு கண்டுக்காத பிள்ளைங்க, அவரோட வசனத்தின் மேல் பிரியமில்லாத பிள்ளைங்க,
அவங்களெல்லாம் எந்த விஷயத்திலும் கட்டாயப்படுத்த மாட்டார். உனக்கு இஷ்டம் இருந்தா நீ அங்கீகரி, உனக்கு இஷ்டம் இருந்தா நீ விசுவாசி. ஆனால் கடவுளை விசுவாசிக்கிற பிள்ளைங்க, அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைங்க, அவருக்கு பிரியமா நடக்கிற பிள்ளைங்களை மட்டும் நிறைய விஷயத்துல கட்டாயப்படுத்துவார். சில நேரங்களில் தேவையில்லாத உறவுகள்ல இருந்து கூட இறைவன் நம்மளை பிரிச்சிடுறார். இதெல்லாம் கடவுள் நமக்கு செய்கிற கட்டாயத்துடைய விஷயம். தேவையில்லை என்று அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த உறவுகள்ல இருந்து கூட பிரிச்சிடுறார். அந்த மாதிரி நம்ம கவனித்து பார்த்தால் எத்தனை விஷயம் பார்க்கலாம். ஆபிரகாமுடைய விசுவாச, ஆபிரகாம் தேவனை விசுவாசம், அது தேவனுக்கு பிரியமா இருந்துச்சு, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்படி நம்ம பைபிள்ல 12ஆம் அதிகாரத்திலேயே நம்ம வாசிக்கிறோம். எங்க ஆதியாகமம் புஸ்தகம். கடவுள் பிடிச்சிச்சு அப்படின்னு சொன்னா சொந்த மகனை கூட பலி கொடு அப்படின்னு கேட்பாரு. இதெல்லாம் ஆண்டவர் வேற யார்கிட்டையும் கேட்கல. அப்ப அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னு சொன்னா ஊழியத்துல கூட என்ன செய்யறாரு, நம்ம துவச்சி எடுத்துறாரு. சில உறவுகள் பிடிக்கல, சில விஷயம் பிடிக்கல அப்படின்னா நம்மள மனசை உணர்த்திக்கிட்டே இருப்பார். அது விட்டுரு, அது வேண்டாம், அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அவருக்கு பிரியமான பிள்ளைங்க, அவருக்கு உகந்த பிள்ளைங்க எப்பேரிப்பட்ட வேலையில இருந்தாலும் விட்டுடு, என் ஊழியத்தை செய்ய அப்படின்வார். நான் எதுக்கு இந்த விஷயம் சொல்றேன்னா, கடவுளுக்கு பிரியமானவங்களை மட்டும் கடவுள் கட்டாயம் படுத்திட்டே இருப்பார். இப்போ நீங்க ஞானஸ்தானத்தை கிளாஸ் எதுக்கு நீங்க அட்டன் பண்ணீங்க? இப்ப இவ்வளோ நாட்களாக ஞானஸ்தான கிளாஸ் அட்டன் பண்ணி கடவுளுடைய வழியில நடப்பேன் என்று சொல்லி நீங்க இவ்வளவு வந்திருக்கிறீங்களே, நீங்க எவ்வளவு ஆண்டுக்குள்ள வரீங்களோ அவ்வளவாக கடவுள் உங்களை பல விஷயங்களை கட்டாயம் படுத்துற விஷயத்தை நீங்கள் உணர்ந்துகிட்டே இருக்க முடியும். இதை கேட்ட உடனே கடவுள் அல்லாத பிள்ளைங்க எப்படி யோசிப்பாங்க, ஐயோ வேற என்னெல்லாம் கேட்டுருவாரோ, ஐயோ வேண்டப்பா, நான் இத்துடன் நான் வந்துட்டு வெளியேறி விடுகிறேன் அப்படின்றவங்க கூட சபையில நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி அப்படின்னு சொன்னா, அவங்க கடவுளுக்குள்ளவே வந்திருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வார்த்தை கேட்ட உடனே பயந்துருவாங்க. ஆனா கடவுளுக்குள்ள பிரியமா நடக்கிற நமக்குத்தான் அதிக சந்தோஷமா இருக்கும். நான் வந்துட்டு ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன். அப்போ அவங்க அது மரண வீடு. அந்த மரண வீட்டுக்கு அந்த மரணத்தை பத்தி விசாரிச்சுன்னு இருக்கிற அந்த மனைவியுடைய கணவர் தான் செத்து இருக்கிறார். பல விஷயங்களை பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் பேசினாங்க என்கிட்ட. இவர் வந்துட்டு அவ்வளோ ஒரு பொறுப்பாளி கிடையாது, இவருக்கு இந்த கணவர் அவ்வளோ பொறுப்பாளி கிடையாது. ஆனா என் தங்கச்சி இருக்க பாரு, ஐயோ அவர் ரொம்ப அருமையானவ, வேலைக்கு போய் குடும்பத்தெல்லாம் அழகா பார்த்துக்குவா, இவனுக்கு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பழக்கம் எல்லாம் இருக்கு அப்படின்னு அடுக்கடுக்கா சொல்லிட்டு இருந்தாங்க அந்த சாவுல. பிறகு ஒரு விஷயம் சொன்னாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, அவன் என்ன கேட்கிறானோ, அவன் என்ன மாதிரி சாப்பாடு கேட்டாலும், எந்த நைட்ல கேட்டாலும், எவ்வளவு தூரம் இருந்தாலும் நடந்து போய் அந்த கறியை வாங்கி வந்து அவனுக்கு கொடுக்கிற வரைக்கும் என் தங்கச்சியுடைய மனசு ஆறாது. அப்படி பார்த்தா தெரியுங்களா, அப்படி பார்த்தா அப்படின்னு சொல்லி அவங்க பேசும்போது அப்பதான் புரிந்தது, இவ்வளவு அருமையா பார்க்கறாங்களா. ஆமா, அவளுக்கு இனி சமாதானம் கொடுக்க எவராலையும் முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க புலம்பிட்டு இருந்தாங்க. அப்போ ஒருத்தர் மேல் நம்மளுக்கு உண்மையான பிரியம் இருந்தாதான் அவங்க கேட்கிற பொருள் எவ்வளவு தூரம் இருக்கு, எவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு, எவ்வளவு நைட்ல இவங்க கேட்கிறாங்களே, எதையும் பொருட்டுப்படுத்தவே மாட்டோம். ஏன்னா அவங்க மீது நம்ம பிரியமா இருப்பதுனால் அந்த காரியத்தை நம்ம செஞ்சிடுவோம். அதுபோலதான் கடவுள் மீது உங்களுக்கு பிரியம் உண்டாயிட்டே இருந்தா, அவருக்கும் உங்கள் மீது பிரியம் உண்டாயிட்டே இருந்தா, இப்போ ஆண்டவருக்கும் உங்க மீது பிரியம் உண்டாயிருக்கு. ஆனா உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு சாப்பிடுற அளவுக்கு அவர் இல்லை, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆனா கடவுளுக்கு உங்க மேல பிரியம் உண்டாயிடுச்சுன்னா உங்களுக்கு கொடுக்கும்படி மட்டும் ஆண்டவர் ஆசைப்பட மாட்டார். தேவை இல்லாதவைகள் உங்களுக்கு ஒட்டி கொண்டிருப்பதையும் பிரிக்கும்படி ஆசைப்படுவார். இந்த மாதிரி எல்லாம் வேதத்திலிருந்து நிறைய விஷயம் சொல்லலாம், ஆனா நல்லா இருக்காது. ஏன்னா இந்த ஞானஸ்தானத்துடைய கேள்விக்கு மட்டும் பதில் நம்ம பார்ப்பது நல்லது. அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது கடவுள் மீது நீ விசுவாசத்தை உள்ள வந்த உடனே கட்டாயமாக சொல்வார், ஞானஸ்தானத்தை எடுத்துரு அப்படின்வார். ஏன்னா இப்ப நான் ஞானஸ்தானத்தை பத்தி திரும்ப நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் 14 மணி நேரம் சொல்லிட்டேன். 15வது மணி நேரம் வந்துட்டு ஒரு கேள்விக்கான பதில் சொல்லிட்டேன். இப்போ எதுக்கு ஞானஸ்தான கட்டாயம்னு நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வர முடியாது. முதல்ல நான் சொன்னவைகள் எல்லாவற்றையும் நீங்க ஞாபகம் பண்ணிக்கணும், நோட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கணும். அப்போ உங்களுக்கு புரிய வரும் கடவுள் எதற்காக ஞானஸ்தானத்தை கட்டாயம் படுத்தி இருக்கிறார். அப்ப கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, ஞானஸ்தானம் என்பது கட்டாயம், வேற வழியே கிடையாது.
அதாவது நீங்க கேட்கறது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, படிக்கட்டு ஏறணும், நான் 10வது மாடி படிக்கட்டை நான் காலை வைக்கவா, 1வது படிக்கட்டில் காலை வைக்கவான்னு கேட்குற மாதிரி இது. அப்போ உங்களுடைய காமன் சென்ஸுக்கு புரியும், 1வது படியில் நீங்க காலை வைக்கிறது தான் கரெக்டுன்னு. அதை போயிட்டு அதை எப்படி கட்டாயப்படுத்துவீங்க அப்படின்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அப்ப நீங்க 10வதுல கால் வைக்கிறேன்னு சொன்னா அசாத்தியமான ஒரு விஷயம். எப்படி 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 அவ்வளவு தூரம் நமக்கு கால் வருமா? நம்ம ஓட்ட பந்தயத்தில் இருக்கிறோம், ஜம்ப் பண்ணிட்டு 10வது படியில போய் கால் வைக்க ஏதாவது ஒன்று ஆயிட்டா மறுபடியும் நம்மால உடஞ்சதை சரி செஞ்சு கொள்ள முடியுமா? அப்ப இப்படி யோசிக்கும் போது 1வது படியில கால் வைக்கிறதா நேர்மை என்பது எப்படியோ, பல கீழ்ப்படிதல்ல ஞானஸ்தானம் என்பது ஒரு கீழ்ப்படிதல். அப்ப இது கட்டாயம். இதுக்கே நீ கீழ்ப்படியிலேயே மற்றதுக்கெல்லாம் கீழ்ப்படிவாயா என்று இறைவன் பார்ப்பார். அப்ப நீங்க சொல்லலாம், ஐயோ ஞானஸ்தானம் எடுத்தவங்களும் எவ்வளவு பேர் கீழ்ப்படியாம இருக்கிறாங்க. கரெக்ட். கடவுள் உங்களை நம்பினார், ஆனா அந்த நம்பிக்கைக்கு அவங்க பாத்திரவான்களா இல்லை. நம்ம நம்புறோம், ஆனா அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவான்களா நீங்க இருக்கணுமா இல்லையா? அந்த மாதிரி கடவுள் அவங்களுக்கு நம்பிக்கை நடத்தினார், ஞானஸ்தானம் வரைக்கும் நடத்தினார். ஆனா அதற்கு மேல் சிலுவையை சுமந்து பின்னாடி வருகிற சுபாவம் அவங்க கிட்ட இல்லை. நான் ஏற்கனவே ஞானஸ்தான கிளாஸ்ல சொல்லிட்டேன், நீங்க தொடர்ந்து பின்தொடரல அப்படின்னா கிறிஸ்துவை எடுத்த ஞானஸ்தானம் வந்துட்டு ஃபேட் அவுட் ஆயிடும், கரைஞ்சிடும், அது வேல்வி இல்லாம போயிடும். அது எடுத்ததற்கு சமம் என்று எண்ணப்படாது. ஏன்னா ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நீங்க செய்ய வேண்டிய விஷயம் இருக்கு. அதாவது மிலிட்டரியில செலக்ஷன் ஆயிட்டீங்க, ஆனா வேலைக்கு நீங்க சேர மாட்டேன்றீங்க. அப்ப நீங்க செலக்ஷன் ஆனது உண்மை, ஆனா நீங்க சேரலையே, போய் டியூட்டில நீங்க ஜாயின் பண்ணிக்கலையே. அந்த மாதிரி இந்த சேனை, கிறிஸ்துவின் சேனைக்குள்ள நீங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க. அது ஆரம்பத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அப்பாயின்மெண்ட் என்று சொல்லலாம். ஆனா நீங்க தொடர்ந்து சிலுவையின் உபதேசத்துல நிலை நிக்கல அப்படின்னா அப்பாயின்மெண்ட் என்ன விஷயத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்? அவ்வளவுதான், ஒரு பக்கம் அது அப்படியே கிடக்கும். அதை பிரிச்சு எடுத்துன்னு நான் இனிமேல் சிலுவையை சுமந்து கிறிஸ்துவுடைய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறேன்னு சப்மிட் பண்ணும் போதுதான், நடந்து தீரும் போதுதான் அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் எப்படி உங்களுக்கு டியூட்டியில ஜாயின் பண்ணிக்க யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அப்படிதான் ஞானஸ்தானம் கூட. சோ ஏனவைதான் ஞானஸ்தானம் என்பது கட்டாயம் என்பதை நான் மறக்கவே கூடாது. ஏன் ஞானஸ்தானம் கட்டாயம்? ஏன் கட்டாயம் அப்படின்னு சொன்னா, சில விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிடும். பல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில கட்டாயம் படுத்துவார்கள் ஊழியக்காரங்க. அந்த உபதேசத்தை கேட்காத, இந்த உபதேசத்தை கேட்காத, அதெல்லாம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? பல நேரங்களில் கள்ள உபதேசங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, கள்ள உபதேசம்னா என்ன தெரியுங்களா? நிறைய பேருக்கு கள்ள உபதேசம்னா நிறைய ஒரு அனலைஸ் ஆகுறதுல, துருபதேசம் என்று சொல்லுகிறதும் ஒரு பக்கத்துல உண்மை, ஆனா அதை விட கள்ள உபதேசம் என்று சொல்லுவதுதான் கரெக்ட். இப்போ இந்த கள்ள உபதேசம் என்றால் என்ன? எதுக்காக அங்க போவாதீங்க, அந்த துருபதேசத்தை கேட்காதீங்க, அது துருபதேசம் வேண்டாம் அப்படி நாங்க சொல்ல காரணம் என்ன? உங்களை ஏன் கட்டாயம் படுத்துறோம்? சில பிள்ளைங்க ரொம்ப அகங்காரம். எப்படின்னா, நீ யார் சொல்றதுக்கு, நாங்க எது வேணுமென்றாலும் கேட்போம், எங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கு. இதெல்லாம் கர்வத்தில் வருகிற வார்த்தைங்க. கடவுளுடைய பிள்ளைங்க இந்த வார்த்தைங்கெல்லாம் பேச மாட்டாங்க. அவங்க தங்களுக்கு மேலான ஊழியக்கார கொஞ்சம் சிந்தித்து பார்ப்பாங்க. ஏன் சொல்றாரு, எதுக்கு சொல்றாரு, ஏதோ இதுல அர்த்தம் இருக்கு. இந்த நல்ல பிள்ளைங்க, கடவுளுக்கு பிரியமா நடக்கிற பிள்ளைங்க ரொம்ப யோசிப்பாங்க. ஆனா இந்த கடவுளுக்கு வெளியே மட்டும் வெளி வேஷத்தை போட்டு உள்ளோ கடவுளுக்குள்ள நடக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, நீ என்னத்தை சொல்றது, நாங்க எது வேணுமென்றாலும் கேட்போம், நாங்க சோதித்து பார்ப்போம். இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர். நான் ஒரு விஷயம் சொல்றேன், நாங்க எது வேணுமென்றாலும் செய்வோம், யார் வேணுமென்றாலும் அனுமதிப்போம் சொல்றீங்க. அப்போ ஒரு கல்லனை உள்ள அனுமதிக்கலாம் இல்ல? அவனை அனுமதிச்சுட்டு ஏன் போலீஸ் என்னத்தை சொல்றது, என் ஏரியாக்குள்ள நானே கல்லர்களை அனுமதிக்கிறேன், என் வீட்டுக்குள்ள நானே தீவிரவாதிகளை அனுமதிக்கிறேன் சொல்லலாம் இல்ல? எவ்வளவு பாருங்க, எவ்வளவு உஷாரா இருக்கிறீங்க. அப்போ கடவுளுடைய விஷயத்துல மட்டும்தான் நீங்க விளையாடுறீங்க. மற்ற விஷயத்துல எல்லாம் விளையாடினா சரியான ஒரு அடி விழுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா கடவுள் விஷயத்துல எவ்வளவு விளையாடுறீங்க பாருங்க. எங்க வந்தாலும் போவேன், எங்க வந்தாலும் நான் கேட்பேன், எது வந்தாலும் கேட்பேன். என்ன இருக்க போது அதுல? கள்ள உபதேசத்தை சொல்றேன் கேளுங்க. எதற்காக ஊழியக்காரங்க கள்ள உபதேசத்தை கேட்காதீங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா, கள்ள உபதேசம் அப்படின்னா அவன் கள்ளன்.
அவன் உங்களுடைய உண்மையான உபதேசத்தை திருடும்படி உள்ள வருகிறவன். இதுக்கு பெயர் தான் கள்ள உபதேசம். சோ உண்மையான உபதேசம் இருக்க இல்லையா, உண்மையான விசுவாசம் இருக்க இல்லையா, உண்மையான அன்பு இருக்க இல்லையா, உண்மையான பிரியம் இருக்கும் இல்லையா, உண்மையான வழிங்க இருக்க இல்லையா, உண்மையான ஆலோசனை இருக்கும் இல்லையா, உண்மையான பக்தி இருக்கும் இல்லையா, உண்மையான வைராக்கியம் இருக்கும் இல்லையா, அதை திருடுவதுதான் கள்ள உபதேசம். நீங்க என்ன தெரியுமா நினைக்கிறீங்க, நான் கேட்டேன், பத்திரமா நான் வீட்டுக்கு வந்துட்டேன், எனக்கு தெரியும், நான் எல்லாத்தையும் கேட்பேன். இல்ல, உங்ககிட்ட இருக்கிறத திருடும்படியாக தான் கள்ளோபதேசம் உள்ள வருது. அப்ப ஒன்ஸ் உங்ககிட்ட இருந்து திருடி கொண்டிருக்கிறதுன்னு பாருங்க. பிக் பாக்கெட் அடிச்சுட்டாங்க, நமக்கு தெரியுமா? பிக் பாக்கெட் ஒரு திருடன் நம்முடைய பர்ஸை எடுத்துட்டான் தெரியுமா? தெரியாது. வெகு நேரம் பொறுத்து தான் ஏதோ ஒரு ஷாப்பிங்ல போய் ஏதோ ஒரு செலவுக்கு நம்ம பாக்கெட்டு தொட்டு பார்க்கும் போது ஐயோ பர்ஸ் இல்லையா அப்படின்றோம். ஆனா அவன் எடுக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? அப்படிதான் கள்ளோபதேசம் கேட்கும் போது நமக்கு புரியாது. அவன் நல்லது திருடி கொண்டிருக்கிறான். நம்ம கிட்ட எதெல்லாம் நல்லது இருக்கோ அதை மடமடன் திருடின்னு இருப்பான். அதை திருடுகிறான் என்ற விஷயம் நம்மளுக்கு தெரியாது. அதெல்லாம் எப்ப தெரிய வரும்னு சொன்னா, இனி ஜென்மத்திலேயும் நல்ல உபதேசத்துல உன்னால சேரவே முடியாது என்ற எல்லா விஷயமும் முடிந்த பின்பு தான் தெரியும் என்கிட்ட இந்த திருட்டு போயிடுச்சு அப்படின்னு. நீ திரும்பி கூட வர முடியாது, அந்த நல்ல ஊழியக்கார இடத்துல திரும்பி கூட வர முடியாது. ஏன்னா உன் மனசாட்சி உன்னை கொள்ள ஆரம்பிக்கும், நீ என்னெல்லாம் செஞ்ச அப்படின்னு. ஏன்னா கள்ள உபதேசத்துல நுழைஞ்சவங்களை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். நல்ல உபதேசக்காரங்களை அவங்க திட்ட ஆரம்பிப்பாங்க, பரியாசம் பண்ண ஆரம்பிப்பாங்க, ஒரு மாதிரி அவங்களுக்கு தொந்தரவு அதிகம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் கள்ளோபதேசம். கள்ளோபதேசத்துல பொருங்களை ஈஸியா கண்டுபிடிக்கலாங்க. அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க, தீண்டிட்டே இருப்பாங்க, கேலி பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம போற இடமெல்லாம் நம்மளை தொடர்ந்து நம்மளுக்கு ஏதாவது தொந்தரவு செய்ததுலயே அவங்களுடைய கண்ணோக்கமா இருக்கும், நம்மளை அழிச்சணும். இதுதான் கள்ளோபதேசம். கள்ளோபதேசம் உள்ள வரும்போதெல்லாம் நல்ல விஷயங்கள் நம்முடைய மனசுல இருந்து போக போக கள்ளத்தனமான விஷயங்களை அவங்க உள்ள வச்சிருப்பாங்க இல்லையா, அதுதான் இப்ப நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆனா இந்த நல்ல உபதேசத்தை செய்யறவங்களை நல்லா பாருங்க, யார் பேச்சுக்கும் அவங்க போக மாட்டாங்க. உன்னுடைய கூட்டமா நீ நடத்திக்க, உன்னுடைய வழியா நீ போய்க்க, இது என்னுடைய வழியை நான் போறேன். ஏன்னா அவங்க கிட்ட அந்த நல்லது இருக்கு. நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, எப்போ உங்களுக்கு ஞானஸ்தான கட்டாயம் அப்படின்ற ஒரு சின்ன கசப்பு வருதோ, எதுக்கு நீங்க என்ன கட்டாயம் படுத்துறீங்க அப்படின்ற ஒரு கசப்பு வருதோ, ஒரு கள்ளத்தனமான ஒரு விஷயத்தை உன்னதுல போட்டுக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரு கள்ள உபதேசம் உனக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி ஒரு கள்ள உபதேசம் நமக்குள்ள வந்துட்டாலே நம்ம அதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது. 2 பேதுரு நிருபம் 2ஆம் அதிகாரம் 1-3. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-3. இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கள்ளோபதேசத்துக்கு நாம வழி கொடுக்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு. 2 தீமோத்தி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3-4. 2 தீமோத்தி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3-4. பேதுரு மட்டுமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுலும் கள்ளோபதேசத்தை கண்டிக்கிறார், கம்பல்சரி பண்றார். ஜனங்க ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்றார். ஏன் ஆதி அப்போஸ்தலருங்க இது குறித்து ரொம்ப கரிசனைக்கு எடுத்துக்கிட்டாங்க. நீ ஏன் சர்ச்சுக்கு வரல, நீ ஏன் அந்த சர்ச்சுக்கு போன, அதாவது வேற இடத்துக்கு நீ ஏன் போன, அந்த உபதேசத்தை ஏன் கேட்ட என்றெல்லாம் நம்மை சில நேரங்களில் நல்லவர்கள் கண்டிக்கணும். இப்போ உங்களை ஏமாத்தி உள்ள வச்சிருக்க கூட இதே மாதிரி தான் கண்டிப்பாங்க, அது வேற விஷயம். அவங்க உங்களுக்கு நல்ல உபதேசத்தையும் சொல்ல மாட்டாங்க, சத்தியத்தையும் சொல்ல மாட்டாங்க, நீ வெளியே போறதும் விரும்ப மாட்டாங்க. உன்னை ஏதோ ஒரு லாபத்திற்காக தங்கள் அண்டல வச்சுன்னு இருப்பாங்க, அது வேற விஷயம். ஆனா நம்ம கிட்ட ஒரு நாளும் காணிக்க கூடுன்னு கேட்காம, ஆனா அவர் பாட்டுக்கு நல்ல நல்ல சத்தியத்தை நம்மளுக்கு எடுத்து சொல்றாரு. இவ்வளவு பெரிய ஞானத்தெல்லாம் பெற்று நாம அப்படியே சும்மாவே போறோமே, இந்த ஊழியம் யார் வளர்ப்பான், அவருக்கும் எங்கிருந்து பணம் எல்லாம் வரும், இந்த ஊழியத்தை நாமல்லவா செய்யணும் அப்படின்னு நீங்க கொடுத்தாதான் அவர் வாங்குவார். இதுதான் சாட்டு. நீங்க கொடுத்தாதான் நான் வாங்க முடியும். இல்ல அப்படின்னு சொன்னா நான் சைலண்டாவே இருப்பேன், ஆனா என்னுடைய ஊழியத்தை மட்டும் நான் செஞ்சுட்டே இருப்பேன், உங்களுக்கு நல்லதை நான் செஞ்சுட்டே இருப்பேன். இந்த மாதிரி ஒரு அடியாளத்தை நீங்க கண்டுபிடிச்சாதான் உங்களுக்கான உண்மையான ஊழியக்காரரை நீங்க கண்டு கொள்ள முடியும். அப்போ அந்த உண்மையான ஊழியக்காரனை கண்டுபிடிச்சிட்டா அப்ப அவர் உங்களுக்கு அன்பாக சொல்வார், வேண்டாப்பா இந்த மாதிரி யூடியூப்ல எல்லாம் எதுக்கு நீ இப்படி எல்லாம் சர்ச் பண்ணிட்டு இருக்கிற, ஐயோ இந்த புத்தகமா, இந்த புத்தகம் ஆல்ரெடி எனக்கு தெரியுமே, இது படிக்காத, ஐயோ இதுவா, இதெல்லாம் களியாட்டத்திற்கு தான் சமம், இதெல்லாம் நல்லதுக்கு சமம் அல்ல அப்படின்னு அவர் சொல்லுவார்.
அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம எதையும் வந்துட்டு கட்டாயமே இல்லப்பா, நான் சுதந்திரமா இருக்கிறேன்பா அப்படின்னு நினைக்க கூடாது. கட்டாயம் எனப்படுது வாழ்க்கையில நிறைய விஷயம் இருக்கு. ஒரு உதாரணமாக நான் சொல்றேன், இப்ப நீங்க மறந்துட்டு இருப்பீங்க, நான் சொன்னாலும் உங்களுக்கு நினைவுக்கு வராது. இன்னொரு விஷயம் சொல்லட்டமா, எனக்கே நினைவுக்கு இல்லை, அந்த விஷயத்த சொல்றேன் கேளுங்க. தாயின் கர்ப்பம் தான் உண்மையிலேயே கம்ஃபர்டபுளான ஒரு இடம். அது எந்த விதமான கூச்சல் இல்லாம அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்லலாம், ஊஞ்சல் அப்படியே தொட்டில் கட்டி தொங்குற மாதிரி அருமையான ஒரு இடம். எந்த பிரச்சனையும் இல்லாம வேலைக்கு சாப்பாடு கிடைச்சிட்டு இருந்த ஒரு இடம். அந்த மாதிரி இடத்துல நீ கட்டாயம் படுத்திட்டு அதே இடத்துல இடம் பிடிக்கிற மாதிரி இல்லை. 9 மாசம் ஆகி கூட நீ வெளியே வரல அப்படின்னா வயிறு கிழிச்சு வெளியே எடுப்பாங்க. ஏன்னா உலகத்துல இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கட்டாயம், வயிறு கிழிச்சு எடுப்பாங்க உன்னை. ஏன் அப்படின்னா நீ கம்பல்சரியா வெளியே வரணும், இது கட்டாயம். அப்புறமா என்ன செஞ்ச, ஒரு காலத்துல எல்லாம் 5 வயசு வரைக்கும் பால் குடிச்சுக்கணும், ஆட்டமோ ஆட்டம் 5 வயசு வரைக்கும். இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ எந்த அளவுக்கு இப்ப மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா, 2 வயசுலயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு எஜுகேஷன். அந்த 2 வயசுலயே சேர்ல உட்கார வச்சு டிவி போட்டுட்டு லெசன் ஆரம்பிக்கிறாங்க. 3 வயசுக்கெல்லாம் நீ வீட்டை விட்டு நீ பேக மாட்டிக்கிட்டு நீ என்ன பண்ணணும், நீ போயிடணும், அவ்வளவுதான், கிண்டர் கார்டனுக்கு நீ போயிடணும். அந்த அளவுக்கு இப்போ உலகம் மாறி இருக்கு. நீங்க நல்லா யோசித்து பாருங்க, இதெல்லாம் கட்டாயம். இல்ல நான் வீட்டில் இருக்கிறவங்க உங்க பெற்றோர்களுக்கு நீங்க சொல்வீங்களா, 5 வயசுக்கு மேல நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். நீங்க கட்டாயம், எல்லாமே கட்டாயம். உங்களுக்கு சின்ன வயசுல ஆடணும்னு இருக்கும், கட்டாயம் வேணும்னு உட்கார வச்சு ஊட்டி விடுவாங்க, கட்டாயம் கட்டாயம். அப்புறமா இந்த உலகத்துல நோய்ங்க இருக்கு, கட்டாயமா உள்ள வரும், நீ அதெல்லாம் தடுக்கவே முடியாது. ஜுரம், கோல்டு, தலைவலி இதெல்லாம் கட்டாயமா உள்ள வரும். அதற்கு இன்னொரு கட்டாயம் மருந்து. நீ வேண்டாம்னு சொன்னாலும், கசுப்பா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் குடிச்சே தீரணும், கட்டாயம். எதுங்க கட்டாயம் இல்லைங்க உலகத்துல. நீங்க யோசிக்காம வெறும் கடவுள் மீது மட்டும் கோவப்படுறீங்க. அவர் என்ன கட்டாயம் படுத்துறாரு, என்ன ஊழியக்கார் கட்டாயம் படுத்துறாரு? ஊழியக்கார் கட்டாயம் படுத்தல ராஜா, நீ கடவுள் மேல அன்பா இருக்கிற தொட்டு தான் உனக்கு இந்த கட்டளைகள் வருகிறத ஒழிய உன்னை யாரும் கட்டாயம் படுத்தல. நீ தான் கடவுள் மீது அன்பு வச்சிருக்கிற. அப்போ கடவுள் மீது பிரியமா இருக்கிற தொட்டு உன்னை நம்புறாரு, இதை நீ செய்வியா அப்படின்னு உன்னை நம்புறாரு, அவ்வளவுதான் விஷயம். ஏனவேதான் நீ தெளிவுடன் நீ கர்த்தருடைய வேதத்தை நீ தெளிவா பார்ப்ப என்று சொன்னா, என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, கட்டாயப்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் பைபிள்ல இருக்கிறத நீ பார்க்க முடியும். அதுல ஒன்று ஞானஸ்தானம், மிக மிக கட்டாயம். எனவேதான் ஞானஸ்தானத்துடைய கிளாஸ்ல நீங்க, நான் நினைக்கிறேன் 15 அவர் முடிச்சுட்டு இருப்பீங்களா? ஓகே, இப்போ 15 அவர் நீங்க முடிச்சுட்டு இந்த ஞானஸ்தானத்துடைய கிளாஸை தொடர்ந்து நீங்க போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப வர நமக்கு ஒரு கேள்வி, ஞானஸ்தானம் கட்டாயமா? ஆமா, கட்டாயம் தான். ஏன் கட்டாயம் அப்படின்னு சொன்னா, ஒரு முறை நல்லதுக்கு வந்த உடனே நல்லதிலேயே பின்பற்றணும் என்று சொல்லி கட்டாயம் படுத்தப்படுகிறது. ஏனவைதான் இந்த நல்லது எடுக்கப்படக்கூடாதுன்னா கள்ளுபதேசங்களை நம்ம கேட்கக்கூடாது என்கிற கட்டாயத்தையும் இறைவன் நமக்கு தருகிறார். சோ அந்த 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 கள்ளோபதேசம் உள்ள வரனா எந்த அளவுக்கு நம்மை பறித்து கொண்டு போகும் என்று தெரியும். அதனால்தான் அப்போஸ்தலருங்க தங்களுடைய வாழ்நாட்கள் முழுவதுமாக சபையை கண்ணுங்கருத்தமாய் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு அப்போஸ்தலர் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 29-30 வசனத்துல வாசிக்கும் போது தெரியுது. அந்த அட்வைஸை பார்க்கும் போது அப்போஸ்தலர் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 29-30 எந்த அளவுக்கு கள்ளோபதேசத்துக்கு இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு. அந்த கிறிஸ்துக்கு இன்னொரு விஷயம் இருக்கு, அதுதான் கள்ள கிறிஸ்து அப்படின்னு. அந்த கிறிஸ்துனா என்ன தெரியுமா அர்த்தம்? முடிவுல வர கிறிஸ்துன்னு அர்த்தம். போலீஸ்கார மாதிரி எந்த விஷயத்திற்கும் ஆரம்பத்துல வரவே மாட்டாங்க, முடிவுல எப்படி போலீஸ்காரன் வரானோ அந்த மாதிரி ரட்சிக்கிற ரட்சகர் உண்மையிலேயே ஆரம்பத்திலேயே வந்தார். கால நிறைவேறின போது கர்த்தர் தமது குமாரனை, தனது ரட்சகரை பூமிக்குள்ள அனுப்பி கொடுத்தார். கரெக்டா கால நிறைவேறின போது, நம்ம கிட்ட இருந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இப்போ கிறிஸ்துடைய பெயர் சொல்லி வருங்க எல்லாருமே 600ஆம் நூற்றாண்டுல முகமது வந்தாப்புல, அது கள்ள கிறிஸ்துக்கு சமம். சோ இவங்க எல்லாம் கிறிஸ்து கிட்ட இருந்து திருடக்கூடியவர்கள். சோ அது போல நீங்க இன்னும் உற்று நீங்க பார்ப்பீங்கன்னா அந்தி கிறிஸ்து என்பவன் வருவான். அப்ப அந்தி கிறிஸ்து என்று சொன்னா கடைசி கிறிஸ்து. தமிழ் அப்படிதான் வரும், அந்தி கிறிஸ்து அப்படின்னா அந்தி.
அந்தி சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்தி மாலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்தி என்று சொன்னா கடைசின்னு அர்த்தம். அப்போ அந்தி கிறிஸ்து என்பது கடைசி வர கிறிஸ்து என்ற அர்த்தம். அந்த கடைசி வர கிறிஸ்து என்பது உண்மையிலேயே நம்ம அப்படி சொல்லக்கூடாது. அவன் கடைசியில் வர கிறிஸ்துவா? அவனை பற்றி பைபிள் சொல்லுது கள்ள கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. அப்போ பைபிள்ல அந்த கிறிஸ்துகள் வருவார்கள் சொன்னா நமக்கு ஆல்ரெடி கிறிஸ்து வந்துட்டார், இதற்கு மேல் கடைசி கிறிஸ்து என்று யாராவது சொல்லி வந்தாலும் நம்பாதீங்க என்றுதான் அப்போஸ்தலருங்க அந்த கிறிஸ்துன்னு சொன்னாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து கள்ள கிறிஸ்தவர்கள் என்றுதான் குறிப்பிட்டார். அப்போ கள்ளன் என்று சொன்னால் என்னங்க? கள்ளன் என்று சொன்னா நம்ம கிட்ட இருந்து திருடுங்கோன்னு அர்த்தம். நம்ம கிட்ட இருக்கிற நல்ல பொருளை, விலை உயர்ந்த பொருளை திருடக்கூடியவங்க என்ற அர்த்தம். சோ ஜாகிரதை வகிக்க வேண்டியது நீங்கள் தான். சோ நீங்க ஜாகிரதை வகிக்கல அப்படின்னு சொன்னா நீங்க நினைப்பீங்க, நான் அந்த உபதேசத்துக்கு போனேன், இந்த சபைக்கு போனேன், அந்த சபைக்கு போனேன், ஓகேப்பா எல்லாம் நல்ல மாதிரி நடந்துட்டு இருக்கு. உங்ககிட்ட இருந்து இருக்கிற எல்லாம் நல்லது திருடப்பட்டுச்சு, முடிஞ்சிச்சு உன் கதை, எல்லாம் திருடப்பட்டுச்சு. சோ எனவே ஒரு டாக்டர் ஒரு அட்வைஸ் ஒன்று சொல்லிட்டு இருந்தார். நீங்க நினைப்பீங்க புண்ணெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி, என் புண்ணெல்லாம் நான் ஜெயிச்சிடுவேங்க, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி சும்மா அப்படி ஒரு எச்சி தடவிட்டு ஒரு எண்ணெய் போட்டுட்டு அப்படி நீங்க சைலண்ட் ஆடுவீங்க. அப்படி இருக்காதீங்க. உங்களுக்கு கான்பிடென்ட் இருக்கலாம், ஆனா இன்னொரு கான்பிடென்ட் உங்களுக்கு இல்லாம போயிடும். அது என்ன அப்படின்னா, நீங்க மருந்து நீங்க தடவனீங்க, நைட்ல மறந்துறீங்க, இல்லை ஏதோ ஒரு நேரத்துல மருந்து நீங்க போட மாட்டேன்றீங்க. ஏன்னா அதை விட அது அப்படியே நல்லாயிடும், அது அப்படியே நல்லாயிடும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த நேரமா பார்த்து தான் பூச்சிகள் வசதியா இருக்கிற அந்த பள்ளங்கள் அந்த 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 இடத்துல வந்து முட்டியிட்டு போயிடும். அவர் எப்படி சொல்றாரு பாருங்க டாக்டர். முக்கியமா ஈகள், கொசுகள் முட்டையிட்டு போயிடும் அப்படின்றார். அந்த இடத்துல நீங்க மருந்து போட்டுட்டே இருந்தா அந்த ஈகள், கொசுகள், அந்த கிருமிகள் கிட்ட வரும்போது அதனுடைய வாசனை, அதனுடைய ஆன்டி பாக்டீரியா பார்த்துட்டு போயிடுமா. நீங்க எதுவுமே போடாம ரத்தத்தோடு கூட அந்த வாசனையோடு கூட இருக்கும் போது, அந்த சீவோடு கூட இருக்கும் போது அதுங்களுக்கு சந்தோஷம், இங்க சாப்பாடு இருக்கு நமக்கு. நான் சும்மா கையை இங்க காட்டுறேன். அந்த மாதிரி அது என்ன செய்கிறதா, அந்த 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 காயத்தின் மீது முட்டையிட்டு போயிடுமா. பிறகு பாருங்க, நீங்க எவ்வளவு பிராயசப்பட்டாலும் அந்த காயம் ஆறாது, அது வேற எஃபெக்டுக்குள்ள உங்களுக்கு கொண்டு போகும். ஜாகிரதையா இருங்க அப்படின்னு அவர் சொல்றார். அத்திப்பழத்தை பார்த்தீர்களா? எந்த இடத்துல அதுக்கு ஓல்சி இருக்கு, ஆனால் அதற்கு நம்ம பார்வைக்கு ஓல்ஸ் இல்லை, ஆனா அதுக்குள்ள அந்த பூச்சிகள் உள்ள போவதற்கு அதுக்கேற்றபடி ஓல்ஸ் இருக்கா இல்லையா? அவர் சொல்றார் டாக்டர். அப்படி அந்த பூச்சிக்கு நமக்கு ஏற்றபடி ஓல்ஸ் இல்லை, ஆனா அந்த பூச்சிக்கு ஏற்றபடி ஓல்ஸ் இருந்துச்சா இல்லையா? அப்ப அது உள்ள போய் நம்ம அத்திப்பழத்தை ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு பிரிச்சு பார்த்தா அப்பதான் அந்த பூச்சிங்க வெளியே பறந்து போகுது. அப்ப எப்படி உள்ள போச்சு? அதனால எப்பொழுதும் மருந்து போடுங்க அப்படின்னு சொல்லுவதற்காக அந்த வார்த்தையை பேசினார். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த விஷயம். அது நினைவுக்கு வந்ததுனால நான் சொல்றேங்க. அந்த மாதிரி நீங்க நினைக்குவீங்க ஏதோ ஒண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மேல இருக்கிற கோபத்துக்காக நல்ல விஷயத்தை விட்டுருது. யாரோ மேல நீங்க இப்போ ஞானஸ்தானம் எடுக்க வந்திருக்கிறீங்க, சபை உங்களுக்கு சூப்பரா தெரியும், ஆனா போக போக தான் சபை உங்களுக்கு வேற மாதிரியா தோணும். ஏன்னா எல்லா விஷயத்திலையும் நம்மள கம்பல்சரி பண்றாங்களே. கம்பல்சரி இல்ல ராஜா, நீ கடவுள் மேல வச்சிருக்கிற அன்புனால இருந்து கடவுள் நம்பிக்கையோடு கூட உனக்கு அந்த வேலையை கொடுக்கிறார். நீ இதை செய்வ, நீ கீழ்ப்படிவ அப்படின்னு சொல்லி. ஆபிரகாம் கிட்ட சொந்த குமாரனே கேட்டார், ஆனா வாங்கிக்கினாரா? ரத்தத்தை குடிச்சாரா? ஆனா கேட்டார். கேட்டது எப்படின்னா, அந்த கத்தி தொண்டை வரைக்கும் போற வரைக்கும் வெயிட் பண்ணார். அவங்க மலை மேல ஏறி மனைவிய சம்மதித்து வெறுக்கட்டங்களாம் தூக்கிக்கிட்டு ஆண்டவர் சும்மா அப்படியே பார்த்துட்டே இருந்தார். அப்போ உங்ககிட்ட விடுங்க, ஆபிரகாமை போல உன் குமாரனை பலி கொடுன்னு கேட்க மாட்டார். ஆனா பல உறவுகளை விட்டுவிடும்படி சொல்லும் போது நமக்கு முடியுமா? அப்போ என் ஃப்ரெண்டை நான் விட முடியுமா அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா அப்போ இங்க பவுல் ஒரு விஷயம் சொல்றாரு. இந்த மாதிரி அவன் பிரிஞ்சு போறன்னு சொன்னா பிரிஞ்சு போட்டோம், அதுக்கு நீ உடன்பாடு அல்ல. ஏன்னா உன் வழிகள் வேற மாதிரியா இருப்பதுனா அவன் பிரிஞ்சு போறான்றான். பிரிஞ்சு போட்டோம், நீயோ கடவுளுக்கு உண்மையா ஊழியம் செய்யணும்னா இருந்துரு அப்படின்னு கணவன் மனைவிக்கே இந்த வார்த்தை இருக்கு அப்படின்னா, அப்ப சாதாரணமாக உலக பற்றுதலா இருக்கிற நமக்கெல்லாம் இந்த வார்த்தை வராதா? நம்மளாம் எவ்வளவு விஷயத்துல ஆண்டவர் கட்டாயம் படுத்தலாம். அதனால இந்த பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய சபை நம்மளை கட்டாயம் படுத்துது அப்படின்னா
போவாத, இருக்காத, கேட்காத, அங்க நிக்காத அப்படின்னு சொல்லுதுன்னா வாங்கிட்ட அவங்க நல்லது கொடுத்துருக்குறாங்க. அதை திருடும்படியாகவே துருபதேசங்கள் பரவிட்டு இருக்கு, கள்ளோபதேசங்கள் பரவிட்டே இருக்கு. ஐயா, கள்ளோபதேசத்துல நீ வெளியே வந்த நினைக்குவே, நீ சொல்லக்கூடாது. உன்னை 1.5 வருஷம் விட்டு நாங்க பார்க்கும்போது தான் தெரியும் உன் முகம் மாறி இருக்கிறது, உன் நடை மாறி எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நாங்க ஒரே இடத்துல இருக்கிறோம், ஒரே இடத்துல ஒரே உபதேசம், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே பற்றுதல், ஒரே சிலுவை, இப்படி எங்களுக்கு தெரியும். நீங்க வெளியே போயிட்டு வரும்போது நீங்க எந்த அளவுக்கு மாறி இருக்கிறீங்க. இதெல்லாம் பிரியமானவர்களை உண்மையான விஷயம் சொல்லுகிறேன். எனவேதான் நீங்க வெறும் ஞானஸ்நானத்தை மட்டும் ஐயோ எதுக்கு நீங்க கட்டாயப்படுத்தி கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. ஞானஸ்நானம் மட்டும் கட்டாயம் அல்லங்க, பல விஷயங்கள் உள்ள வரும்போது கட்டாயமாக்கப்படுகிறது. பல விஷயம் சொன்னா தப்பா புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னு சொன்னா இன்னைக்கு நான் பல விஷயம் சொல்லும்போது உங்க மைண்ட்ல வேற வேறெல்லாம் ஓடிட்டு இருக்கோம். அதனால நான் வெளிப்படையா சொல்லிடுறேன். எதெல்லாம் கட்டாயம் அப்படின்னு சொன்னா, நல்லதிலேயே நடக்கும்படி கடவுள் கட்டாயப்படுத்துவார், நீதிக்கு செவி கொடுக்கும்படி கடவுள் கட்டாயப்படுத்துவார், சத்தியத்தை சரியா கவனி அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துவார், நல்லது செய்ய மறுக்காத அப்படின்னு கட்டாயப்படுத்துவார், சுறுசுறுப்பாய் இரு என்று கட்டாயப்படுத்துவார், செய்ய வேண்டியதை உடனே செய்ய அப்படின்னு கட்டாயப்படுத்துவார், ஊழியக்காரன் சொல்றத கவனி என்று கட்டாயப்படுத்துவார், போவாதன்னு சொன்னா போவாத என்று கட்டாயப்படுத்துவார், முறுமுறுக்காது என்றால் முறுமுறுக்காது என்று கட்டாயப்படுத்துவார், தொடாதே என்றால் தொடாதே என்று கட்டாயப்படுத்துவார். இந்த மாதிரி தான். அப்போ நான் சொன்னதில் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா இப்போ கள்ளோபதேசத்துக்காரங்க கூட இதே மாதிரி தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. கடவுள் ரொம்ப கட்டாயப்படுத்துவார் அப்படின்னு உங்ககிட்ட கட்டாயமா பில்டிங்கை வாங்கிடுவாங்க, கட்டாயமா சொல்லி உங்ககிட்ட இந்த சொத்து வாங்கிடுவாங்க. அதனால தான் நான் இந்த கட்டாயத்தை சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதனால இந்த கட்டாயம் என்று சொல்லுவது வெறும் உங்ககிட்ட இந்த சொத்தை வாங்குறது, இதெல்லாம் துருபதேசம், இதெல்லாம் வேண்டாம். நான் இதெல்லாம் சொல்ல வரல. நான் எதை சொல்ல வரேன், நான் கட்டாயப்படுத்துது. இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேன் பாருங்க, கட்டாயம். ஸோ அதனால இருந்து கடவுள் மெய்யாகவே நம்ம கிட்ட எதிர்பார்க்கின்ற ஒரு கட்டாயத்துல சத்தியம், நீதி, தர்மம், இதை மட்டும் இறைவன் கட்டாயப்படுத்திட்டே இருப்பார். இந்த கட்டாயத்துல ஒரு இடத்துல யோவான் ஸ்நானகன் சொல்றார், யோவான் சீஷன் சொல்றார், ஒருவன் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறுவனே, ஆனால் பிதாவின் அன்பு அவனுக்குள்ள நிலைத்திருக்காது. ஒருவன் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறுவனே, ஆனால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு நிலைத்திருக்காது. அவ ஆண்டவர் கட்டாயம் படுத்துறான்னு ஈஸியா தெரியுது. ஏன், எதுக்கு உனக்கு உலகத்துடைய அன்பு உள்ள வந்துச்சு? கட்டாயம் படுத்துறார். ஏனவேதான் பிரியமான தேவனுடைய பிள்ளைங்க அதிக ஜாகிரதையோடு கூட ஊழியக்காரருடைய வார்த்தையை நம்ம கேட்கறது நல்லது. எப்போ வாரு சத்தியத்தின் பெருவிழாக்கு வா, சத்தியத்தின் பெருவிழாக்கு நான் வரமாட்டேன், எனக்கு பிடிக்காது, சொல்லவே கூடாது. ஏன்னா வெளியே சொல்ல முடியாத எத்தனையோ விஷயம் சத்தியத்தின் பெருவிழாவில் சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கும், சந்தர்ப்பம் வந்திருக்கும். கடவுள் உன்னோடு கூட அந்த ரகசியத்தை வெளிப்படுத்த முடிய ஆசைப்படலாம். நாம இதெல்லாம் கட்டாயம் சொல்லக்கூடாது. அதனால இப்போ உங்களுக்கு புது மனசா இருக்க ஞானஸ்நானம் எடுக்க முடியும். இதே புது மனசு எப்பொழுதும் இருக்கும்படியாக நீங்க கவனித்துக் கொள்ளணும். ஏறக்குரிய இந்த ஞானஸ்நான கிளாஸ்க்கு எத்தனை பேர் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் கேட்டேன். 49 பேர் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாங்க. அவன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் ஒவ்வொரு முறை கேட்கிறேன், எல்லாருமே கவனிச்சுன்னு இருக்கிறாங்களா? ஏன்னா நான் கேமரா பார்த்து நான் பேசுறேன். ஆனா இந்த ஜூம் மீட்டிங்ல எவ்வளவு பேர் உட்காராங்க அப்படின்னு நான் அதை கவனிக்கிறது இல்லை. அதனால இருந்தா நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, கூட்டம் முடிஞ்ச உடனேயே சகோதரி கிட்ட கேட்பேன், எத்தனை பேர் வந்திருந்தாங்க, அவங்க முகம் எப்படி இருந்துச்சு, உற்சாகமா கேட்டுட்டு இருந்தாங்களா, முக்கியமா ஞானஸ்தானம் எடுக்கிற பிள்ளைங்க கட்டாயமா வந்தாங்களா, இப்படி கேட்டுட்டே இருப்பேன். நான் ஒவ்வொரு கிளாஸ்லயும் கேட்கிறேங்க, யார் வரல என்பது கேட்கிறேன். வந்துட்டே இருந்தாரு, எதுக்கு அவர் வரல அப்படின்னு விசாரிச்சு இருக்கிறேன். ஏன் அவங்க வரல அப்படியெல்லாம் விசாரிக்கிற. அது மட்டுமல்ல, என்னுடைய கண்ணி எங்கெல்லாம் போகுது அப்படின்னா சம்பந்தமே இல்லாம, அதாவது என்ன சொல்லலாம், சில ஊருக்கு பேரெல்லாம் சொல்லுவேன். அந்த ஊர்ல இருந்து இந்த 2 சகோதரிங்க வந்து அட்டன் பண்ணாங்களா அப்படின்னு கேட்பேன். அவன் சொன்னாங்க, வந்தாங்க அப்படின்னு வாங்க. அப்போ பரவாயில்ல, சந்தோஷம். அப்ப நான் எவ்வளவு கவனிக்கிறேன் பாருங்க. நீங்க நினைக்கலாம் ஏதோ சில பேருங்கள என்கிட்ட வந்துட்டு போறவங்களை மட்டும் ஞாபகம் வச்சுன்னு இருப்பாருன்னு. இல்ல, ஒரு முறை வந்தாலும் உன்னை நினைவுல வச்சிருக்கிற. நீ கிளாஸ்க்கு வந்திருப்பியா, நீ கேட்டுன்னு இருப்பியா, யார் புதுசா இன்றைக்கு வந்தது, இவ்வளவு கிளாஸ் போயிடுச்சே, கிட்ட 15 அவர் போயிடுச்சே, 15 அவருக்கு பிறகு இவங்க வருவாங்க அப்படின்னா இவங்களுக்கு என்ன கிளாஸ் புரியும், 15 அவர் கிளாஸ் எங்க, இப்ப 1 hour கிளாஸ் எங்க, அப்படியெல்லாம் விசாரிக்கிறேன். அதனால இப்போ உங்களுக்கு எப்படி புது உள்ளமா இருக்கிறதோ, இந்த புது உள்ளத்தை எப்பொழுது தக்க வச்சுக்கணும். நீங்க
நீங்க தக்க வைத்துக் கொண்டா மிக அருமை. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களுக்குள்ள இந்த புது மனசை கொடுத்து நீங்க உள்ள வருவதனால் நமக்கு அன்பு இருக்குன்னு சொன்னா கட்டாயம் என்பது பெருசா தோணாது. அன்பு இருக்குன்னு சொன்னா கட்டாயம் படுத்த வேண்டியது பெருசாவே இருக்காது. அன்பு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அன்பா சொன்னாலும் கட்டாயம் படுத்துறாரு, என்ன கட்டாயம் படுத்துறாரு. அப்படிதான் இருக்குங்க. அன்பு என்னைக்குமே அன்புல என்னைக்குமே கட்டளை கூட கட்டளையா தோணாது, கட்டாயம் கூட கட்டாயமாவே தோணாது. சிறாண்டு உதவி செய்வராக இவ்விதமாக நீங்கள் உண்மையிலேயே நீங்க அதிக ஜாகிரதை வகிக்கிறது நல்லது. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, ஞானஸ்தானம் என்பது பழைய ஏற்பாட்டில் எவ்வளோ பேர் எடுக்கல. இப்ப நான் மட்டும் எடுத்து என்ன பிரயோஜனம்? பழைய ஏற்பாட்டில் தாவீது எடுத்தாரா? தாவீதும் பரலோகத்துக்கு வர போறாரு. ஆபிரகாம் எடுத்தாரா? ஆபிரகாமும் பரலோகத்துக்கு வராருன்னு பைபிள் இருந்து வாசிக்கிறோம். ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்குடைய பந்தையில் அந்நியர்கள் அந்த விருந்தில் இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரர்கள் வெளியே அனுப்பப்பட்டிருப்பார்கள், துரத்தப்பட்டிருப்பார்கள், தள்ளப்பட்டிருப்பார்கள் ஆண்டவர் ஒரு முறை சொல்றார். அப்ப அங்க யாருடைய பெயர் அடிப்படுது? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய பந்தி, தாவீது, சாலமோனு, இந்த மாதிரி சில பரிசுத்தவான்கள், அநேக தீர்க்கதரிசிகள். இது சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய அநேக தீர்க்கதரிசிகளோடு கூட ஆயக்காரர்களும் சிங்கவாசிகளும் பாவிகளுமா இருக்கிற அந்நியர்கள் நம்மள சொல்றார். நாமெல்லாம் தேவராஜ்யத்தில் இருப்போம், ஆனா ராஜ்யத்தின் புத்திரர்கள் அவர்கள் தள்ளப்பட்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்றார். அப்போ உங்களுக்கு அப்ப இந்த மாதிரி வசனத்தை படிக்கும் போது பாரு, ஆபிரகாமே பரலோகத்தில் இருக்கிறாரு. அந்த லாசரு செத்த உடனே அவனை கொண்டு போய் ஆபிரகாமுடைய மடியில விட்டாங்க. அப்ப ஆபிரகாம் எங்க இருக்கிறாரு? அவரும் பரலோகத்தில் இருக்கிறாரு. அப்போ இவங்க எல்லாம் பரலோகத்தில் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்தாங்களா? ஈசாக்கு ஞானஸ்தானம் எடுத்தாரா? யாக்கோபு ஞானஸ்தானம் எடுத்தாரா? தாவீது ஞானஸ்தானம் எடுத்தாரா? பல தீர்க்கதரிசிகள் ஞானஸ்தானம் எடுத்தார்களா? யாருமே ஞானஸ்தானம் எடுக்கல. இந்த மாதிரிங்க எங்களுக்கு உண்டி ஞானஸ்தானம் என்னங்க இது அப்படின்னு சொல்லி நம்ம இப்படி சொல்றதுனால இதுல இருந்து என்ன ஏற்கப்படுது அப்படின்னா, உனக்கு வருகிற அருமையான விஷயம் நீ அசட்டை பண்ற என்ற விஷயம். அசட்டையா நீ கவனிக்கிறன்னு அர்த்தம். இப்போ நீ அதே மாதிரிதான் சொன்னான். ஆபிரகாம் காலத்துல இருந்த சம்பளம் உனக்கு இப்ப போதுமா? ஆபிரகாம் காலத்துல ஒரு சம்பளம் இருந்துச்சு, வேலைக்கு போனா. அந்த சம்பளம் உனக்கு போதுமா? காலங்கள் மாறும்போது சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா கூட்டப்படுது. இந்தியா சாசனம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா? இந்தியா சாசனம் எவ்வளவுங்க? இந்தியா சாசனத்தை 1952 56 வரைக்கும் நம்ம அருமையான தலைவன், ஐயோ அவருடைய பேர் சொல்லவே எனக்கு காணுந்தான், டாக்டர் அம்பேத்கர். அந்த சாசனத்தை எழுதி முடிக்கும் போது 148, 152, 152, 156, 176, இப்போ எவ்வளவு இருக்குங்க? ஏன் இப்ப இவ்வளவு கூடிக்கிட்ட போகுது? நீங்க யோசிக்கணும். அப்போ 1952 ரெடி பண்ணும்போது 148 எங்க? இப்போ ஐயோ 1000 கணக்கா மாறி போச்சு. சாசனங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படிங்க மாறி போச்சு? ஏன்னா காலங்கள் மாறும்போது அதுக்கேற்றபடியா நம்ம எல்லா ரூல்ஸுங்களையும் நம்ம சரி பண்ணிக்கணும். எத்தனை பேர் அப்பார்ட்மெண்ட்ஸ்ல வாசம் செய்றீங்க? நான் நிறைய பேர் சென்னையிலேயே நான் கேரல்ஸ்க்கு வருவேன் இல்லையா? கேரல்ஸ்க்கு வரும்போது உங்க வீடெல்லாம் நான் சந்திக்கும் போது அப்பார்ட்மெண்ட்ஸ்ல வீடுங்களை சந்திச்சிருக்கிறேன். அதை விடுங்க, அப்பார்ட்மெண்ட்ஸை விடுங்க, தனியான வீட்டுங்களுக்கே நான் போயிருக்கிறேன். பல சாணி பூசி நீங்க வீடை ஒழுங்கா வைக்கிறீங்களா? இல்ல, காலம் மாறுது. ஒரு காலத்துல சாணி பூச வேண்டியது அவசியம் இருந்துச்சு, ஏன்னா கொசு மருந்து இல்ல. அளந்து சாணத்தை பூசி வீட்டை அப்படி வச்சிருந்தோம், டஸ்ட் நிறைய. இப்பெல்லாம் என்ன பண்ணிட்டான்? தெருக்கும் ஸ்ட்ரீட்டுக்கும் காங்கிரீட் ரோடு போட்டுட்டான். காங்கிரீட் ரோடு போடும்போது டஸ்ட்கள் நிறைய வருதுல, சும்மா பெருகிட்டால டஸ்ட்கள் நிறைய வருதுல. அப்போ ஒரு காலத்துல ரதங்கள் ஓடும். ரதங்கள் சொன்னா என்ன தெரியுமா? ராஜாக்களுடைய ரதங்கள் ஓடும். அப்போ ஓடும் போது டஸ்ட் அப்படியே வீட்டுல அப்படியே தள்ளிட்டு போயிடும். அதனாலதான் வெகு தூரம் வரைக்கும் சாணி பூசி வைப்பாங்க. சாணத்தை பூசுவதனால டஸ்ட்கள் வராது. அதை அவாய்ட் பண்ணுவதற்காக அந்த காலத்துல செஞ்சாங்க. நீ இப்பவும் செய்யறியா? நீ அப்படி செய்யற மாதிரினா அபார்ட்மெண்ட்ஸ்ல செய் பார்க்கலாம். அசிங்கமா இல்ல? அப்ப நீ விட்டுட்டே இல்ல. அந்த மாதிரிதான் காலங்கள் மாறும்போது சில விஷயங்கள் கூட்டப்படும். பழைய ஏற்பாட்டில் ஏன் ஞானஸ்தானம் எடுக்கலன்னு கேட்க கூடாது. பழைய ஏற்பாட்டில் ஏன் ஞானஸ்தானம் எடுக்கல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அது போதும். அப்ப இருந்த சுப்ரீம் கவர்மெண்ட்டுக்கு, அப்ப இருந்த சத்தியத்திற்கு அது போதும்.
இன்னும் ரட்சகர் வெளிப்படல. ரட்சகர் வெளிப்படுவதற்கு முன்னாடி யோவான் ஸ்நானகனுடைய உபதேசம் வழி ஆயத்தம் பண்ணக்கூடிய உபதேசமா இருந்ததுனால் அந்த வழி ஆயத்தம் பண்ணக்கூடியதுல ஒரு சின்ன ஒரு எஃபெக்ட் ஞானஸ்தானம். அங்கிருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து புது சபைக்கு அதை கட்டளையிட்டு விட்டார். இப்போ புதுசா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற நமக்கு இந்த ஞானஸ்தானம் கூட்டப்பட்டிருக்கிறது. ஏன் அவங்கெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கல, நான் ஏன் எடுக்கணும்னா அவங்களுக்கு எல்லாம் பரிசுத்தாவியே இருந்திருக்கல, நீயே இல்லாம இருக்கிறியா? அப்போ எது உனக்கு அசட்டியா இருக்கிறதோ அது ஒண்டி சாக்காக இன்னொருத்தருடைய பேரை சொல்லி நம்ம செய்யக்கூடாது, அது தப்பு. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு ஞானஸ்தானம் எடுக்க சொல்றார், நம்ம எடுத்துடணும். இப்போதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றார் அதை நம்ம செய்யணும். அந்த காலத்துல அவங்க வீட்டுல சாட்சியா இருக்கணும், அதுதான் ஊழியம். அவங்கவுங்க வீட்டுல அவங்கவுங்க சாட்சியா இருக்கணும். ஆண்டவர் சொல்றார், பஸ்காவை புசிக்கும் போது அந்நியனை கூட நீ பக்கத்துல சேர்த்துக்காதன்றார். வேண்டாம், அந்நிய எதுக்கு? அதனால பழைய ஏற்பாட்டுல சாலமோனு தாவீது ஆத்தும ஆதாயம் செய்யற ஒழித்த யாரும் செய்யல. அவங்களுக்கு அது அவசியமே படல. ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீ ஒழுங்கா இரு போதும், ஏன்னா இன்னும் ரட்சகர் வெளிப்படல, அதனால நீ ஒழுங்கா இரு போதும் அப்படின்னாரு. ஆனா என்னைக்கு ரட்சகர் வெளிப்பட்டுட்டாரோ இப்போ கடவுள் நம்மள உலகமெங்க புறப்பட்டு போங்கள் வரியா ஊழித்துக்குன்னு கேட்கிறாரு. இதெல்லாம் தாவீது கிட்ட கேட்கலையே. எங்கோ லட்சத்துல ஒரே ஒருவன் தான் ஊழித்துக்கு வந்தான், அவனுடைய பெயர் சாமுவேல். லட்சம் பேர் ஊழித்துக்கு வரவே இல்லையே. ஆனா இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்களை இறைவன் இழுக்கிறார், வா ஊழித்துக்கு செய், ஆத்மா போய் ஆதாயம் படுத்து, காலம் சமீபமானதுன்னு சொல்லு, பரலோக ராஜ்யம் சமீபமானதுன்னு சொல்லு, காலம் முடிய போதுன்னு சொல்லு, கட்டாயம் படுத்துறார். அப்போ நீங்க யாரோ ஒருத்தருடைய பேரை சொல்லிட்டு உங்களுக்கு வந்த ஞானஸ்தானத்தை அசட்டை பண்ணக்கூடாது. அவங்க எடுக்கலையே, இவங்க எடுக்கலையே, அவர் கூட ஒரு ஊழியர் ரொம்ப நல்லதான் இருந்தார், பேயெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு, ஆனா அவரை பத்தி நான் கேள்விப்பட்டேன், அவர் ஞானஸ்தானமே எடுக்கலையாமே. அத அவங்களுடைய விஷயம், வேண்டாம். உனக்கு எது சுலபமோ அது நீ செஞ்சிடு. யாரை பற்றி எவ்வளவு தப்பா கேள்விப்படுறியோ, யாருக்கு என்ன, எதுக்கு நமக்கு இதெல்லாம்? நம்மை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுமா, அது போதும் நமக்கு. இன்னொருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கிறது நமக்கு தேவையே இல்லாத விஷயம். அவங்க எடுத்தாங்களா எடுக்கலையா, நம்மை இறைவன் எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார், அந்த ஆசீர்வாதத்துக்கு ஏற்றபடி நாம எப்படி நடக்கணும். நம்மை மட்டும் கவனிச்சாதான் என்னைக்குமே நம்ம உறுதியா இருக்க முடியும். நம்ம இன்னொருத்தருடைய வாழ்க்கையெல்லாம் தலையில போட்டுக்கணும்னு வச்சுக்கோங்க, அவங்கள பிரீதிப்படுத்த வாழ்ந்து கடைசியில நாம ஒண்ணுமே இல்லாம ஆகி, எவரை பற்றியும் நமக்கு வேண்டாம். உனக்கு இஷ்டம் இருந்தா நீயும் இதே வழியில நடக்கலாம், எனக்கு இது ரொம்ப பிடிச்சு போச்சு, நான் இந்த வழியில நடக்கிறேன். இப்படி சொன்னவர்களாக நீங்க செல்ல வேண்டிய வழியை குறித்து நீங்க கவனமுள்ளவர்களாக இருப்பது ரொம்ப அவசியம். ஏன் சிரிக்கிறான் அப்படின்னா, ஏன்னா ஆரம்பத்தில் இருக்கிற உள்ளத்தை கடைசி வரைக்கும் வச்சுக்கிறதுல, நாங்க பாருங்க ஆரம்பத்தில் என்ன உள்ளத்தை பெற்றோமோ கடைசி வரைக்கும் அதே உள்ளத்தோடு தான் இருக்கிறோம். நம்முடைய வழி நாமாச்சு, நம்முடைய குடும்பமாச்சு, நம்முடைய வழியாச்சு. யாரையும் நம்ம தேடி போனதும் கிடையாது, யாருடைய வாழ்க்கையில கட்டாயம் படுத்தினதும் கிடையாது, நமக்கு வந்த சத்தியத்தை நம்ம அசட்டை பண்ணினதும் கிடையாது. நமக்கு என்ன நல்ல விஷயம் அதுல நான் அப்படியே நிலைத்திருக்கிறேன். 2 தெசலோனிக்கர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10-12 கவனத்தோடு கூட கூட்ட முடிஞ்ச பிற்பாடோ இல்ல நான் பேசிட்டு இருக்கும்போது கூட நீங்க வாசித்து கொள்ளலாம், ரொம்ப நல்லது. 2 தெசலோனிக்கர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10-12. ஏன்னா எனக்கு லாஸ்ட் இன்னொரு கிளாஸ் அவ்வளவுதான் நான் நினைக்கிறேன். இந்த 2 கிளாஸ்ல நான் இவ்வளவு விஷயம் சொல்லி முடிக்கணும், அதனால தான் வசனத்தை வாசிக்க என்னால முடியாது. நீங்க வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். 2 தெசலோனிக்கர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10-12, ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18-20. ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18-20, 24 வசனம், 26 வசனம், 28 வசனம், 24, 26, 28. அந்த இடத்துல எல்லாம் சத்தியத்தை அசட்டை பண்ணக்கூடிய மக்களை குறித்து கண்டிக்கிற உபதேசம் வரும். அப்ப நீங்க அதை படிக்கும் போது நீங்க எச்சரிக்கை ஆகணும். ஐயோ வேண்டப்பா, நான் யாரோ ஒருத்தருடைய பேரை சொல்லி எனக்கு உண்டான சத்தியத்தை நான் ஏன் அசட்டை பண்ணிக்கணும், எனக்கு உண்டான மார்க்கத்தை நான் ஏன் அசட்டை பண்ணிக்கணும். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னொரு கேள்விக்கு பதில் சொன்ன பாருங்க. அந்த கேள்வியில ஒரு விஷயம் சொன்ன பாருங்க, கள்ள உபதேசம் உள்ள வந்துச்சுன்னா உங்ககிட்ட இருக்கிறது நல்லது திருடின்னு போவோம், அவங்ககிட்ட இருக்கிற அந்த பூச்சிங்களை உள்ள வச்சுட்டு போயிடுவாங்க. அப்ப அந்த பூச்சிகள் தான் என்ன செய்யும், நல்லவனை தீண்டணும்ன்ற ஒரு அந்த 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 குணத்தை உனக்குள்ள கொடுத்துரும். அது ரொம்ப அசிங்கம்.
அது உண்மையிலேயே அசிங்கம். அது நல்லவனை போய் தீண்டிட்டே இருப்பது, அவன் மேலே ஏதாவது கேஸ் போடலாமா, இல்லை என்ன செய்யலாம் அப்படி யோசிக்கிறது, பழிவாங்க துடிக்கிறது, இதெல்லாம் அந்த பூச்சிங்க உள்ள வந்த உடனே அந்த பூச்சிங்க வேலை செய்ய ஆரம்பிக்கும். கர்த்தர் இவைகள் எல்லாவற்றிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கினார். எங்களை விட்டு போனவர்களையும் நாங்கள் டிஸ்டர்ப் செய்யறதில்ல, எங்களை நேசிக்க வருகிறவர்களையும் நாங்கள் தள்ளுறதில்ல. நாங்களாச்சு, எங்களுடைய வழிமுறையாச்சு. போறோன்னு சொல்றவங்களையும் விசாரிக்கிறதுல, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடிக்கடிக்கு பயப்படுறேன்னு பார்க்குறீங்களா? சரி, போறன்னு சொல்றவங்கள விசாரிக்கிறதுல. ஏன்னு சொன்னா, போறன்னு சொல்றவன் சாதாரணமானவன் அல்ல. நம்மை குறித்து, சத்தியத்தை குறித்து பிரியமில்லாதவன் தான் போறன்னு சொல்லுவான். பிரியம் உள்ளவனுக்கு அந்த வாயே வராது. சரி பண்ணிக்குமா, உட்கார்ந்து பேசுவான். நான் கூட பாருங்க, இப்போ சென்ற முறை ஒருவருக்கு நாங்க வசனத்தை அனுப்பவே இல்லை. ஏன்னா நாங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும். அவங்க எல்லாம் போருங்களோடு கூட சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு அனுப்பவே இல்லை வசனத்தை. என்னுடைய குணம் அதுதான். ஒரு முறை கேட்கலையா, ஃபுல்லா குரூப்ல இருந்து அவங்களை எடுத்துரு, சேர்க்காத அவங்கள உள்ள. அதான் என்னுடைய குணம். அவங்களை எடுத்துட்டேன். ஆனா அவங்க நேரம் உள்ள வந்து, நாங்க அப்படிப்பட்ட சபை அல்ல, மற்ற சபைகள் அப்படி செஞ்சிருக்கலாம், எங்க சபை உங்களுக்கு என்னைக்கு துரோகம் செய்யாது, நாங்க சத்தியத்துல இன்னும் உறுதியா இருக்கிறோம், அதனாலதான் ஓடோடி வந்து சொல்லிட்டு போலான்னு வந்தோம் அப்படின்னு அவங்க சொன்னதுனால் தெளிவா விசாரிச்சு, சரிங்க பரவாயில்லைங்க, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கினேன்னு. ஏன் தப்பை தான் நான் சொன்னேன், அவங்க தப்புன்னு சொல்ல. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கினேன். ஏன்னா எனக்கு நடக்கிற இந்த அவதூறு காரணமாக தான் நான் தப்பா புரிஞ்சுக்கினேன். ஓகே, தொடர்ந்து வசனத்தை அனுப்புறேன் அப்படின்னு சொன்னேன். பாருங்க, சரி பண்ணிக்கிற மனசு பிரியம் உள்ளவனுக்கு தான் வரும். இந்த சரி பண்ணிக்காதவங்க தான் வட்ட விடு, அவர் ஃபோன் பண்ணுவாரு. ஜென்மத்துக்கும் ஃபோன் பண்ற குணம் என்கிட்ட இல்லவே இல்லை. அது இல்லவே இல்லை. ஏன்னா இருக்கிறவர்கள் அல்லவா நான் மேய்க்கணும், இருக்கிறவர்களை மேய்க்கணும். அகங்காரத்தில் போனவர்களை தேடி போவன் என்று சொன்னால் இருக்கிறவர்களை நான் இழப்பேன். இது நிறைய பேருக்கு தெரியாது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, 99 ஆடுகளை விட்டு காணாம போன ஒரு ஆடு தேடி போனார் அல்லவா. காணாம போன ஆடை ஏன் தேடி போனார் ஒரு விஷயம் தெரியுமா? 99 ஒதுவாத ஆடுங்கள். அத ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்பாத 99 ஆடு வேணுமா, மனம் திரும்புற ஒரு ஆடு வேணுமான்னு கேட்கிறாரு. அப்ப நான் என்னைக்குமே மனம் திரும்பாம விட்டு விலகுறீங்களா, போனும் பண்றதுல விசாரிக்கிறது இல்லாத என் குணமே அல்ல. நான் ஆண்டவர் என்ன குணத்துல இருக்கிறாரோ அதே குணத்துல தான் நாம இருக்கணும். நாம் வந்து உடனே இல்லை நான் நல்லவனா காட்டிக்கணும்னு நம்ம மாற முடியாது. பரவாயில்ல, அவங்க வீட்டில் போய் தாழ்மையாக உட்கார்ந்து என்ன ஆச்சுங்க சொல்லுங்க, நான் சரி பண்ணிக்கிறேன், அதெல்லாம் நடக்காது. ஏன்னு சொன்னால், நம்ம என்னைக்கும் மனம் திரும்புகிற ஆடு, அதை நம்ம காணாம போன ஆடுன்னு பேர் வச்சிட்டோம். தப்புங்க, காணாம போன ஆடு அல்ல, மனம் திரும்பக்கூடிய ஒரு ஆட்டின் மீது பரலோக தூதர்கள் கூட சந்தோஷப்படுவாங்க. மனம் திரும்பாத 99 ஆடு வேஸ்ட்ன்றார், அவங்கள விட்டுருன்றாரு. அவங்க தான் வேண்டான்றாங்களா, அப்ப விட்டுரு. அவங்கள வேண்டான்றவங்கள என்னைக்கு விட்டுருந்தோம். அப்போ நீங்க உண்மையிலேயே சத்தியத்துக்கு கீழ்ப்படுவீங்கன்னா அசட்டை இல்லாதவர்களாக இருங்க. சத்தியத்தை குறித்து அசட்டப்படவே கூடாது. எப்பொழுதுமே சத்தியத்தை குறித்து நல்ல மனமுள்ளவர்களாக, உற்சாக மனமுள்ளவர்களாக நீங்க இருக்க வேண்டியது மிக அவசியம். நன்றான உற்சாகத்தோடு கூட இருங்க. எப்படி நீங்க புதிதாய் பிறந்த பாலின் மீது எப்படி வாஞ்ச உள்ளதாய் இருக்கிறதோ, அது போல நீங்க ஞானப்பாலின் மேல் வாஞ்ச உள்ளவர்களாக இருங்க அப்படின்னு வேதவசனம் நம்மளுக்கு புத்தி சொல்லல. அதனால நம்ம என்ன பண்ணோம், ஞானப்பாலாகிய புதிதா பிறந்த குழந்தைகளாக இருப்போம் என்று சொன்னா, ஞானப்பாலாகிய கலக்கமில்லாத பாலாகிய இந்த வசனத்தின் மீது அதிக வாஞ்சியா இருக்கணும். அதிக வாஞ்சையா. நீங்க என்ன அன்பாய் கூப்பிடுறதை விட சத்தியத்தை அன்பாய் கூப்பிடுறது அதிக பழக்கத்தில் வைக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சத்தியத்தை அன்பு கூர்ந்துட்டாலே மற்றது எல்லாமே உங்களால ஈஸியா அன்பு கூர்ந்துட முடியும். சத்தியத்தை அன்பு கூறலன்னா தலை இவ்வளவு கூட பெண்ட் ஆகாது. சத்தியத்தை அன்பு கூர்ந்தீங்கன்னா சாஷ்டாங்கமா விழுவீங்க. அதனாலதான் போன முறை ஒரு பொன்மொழி போட்டிருந்த, ஐயோ பாவத்துல நான் சிக்கப்பட்ட என்று சொல்லி வருந்தாத, ஒரு பாவத்தை விடும்படியாக பிடிக்கப்பட்டதுனால் பாவத்தை விடாத, சத்தியம் உனக்கு பிடித்திருப்பதனால் பாவத்தை விடு அப்படின்னு ஒரு பொன்மொழி போட்டிருப்ப. உண்மையை ஒப்புக்கொள், உண்மையை ஒப்புக்கொள், நீ பிடிப்பட்டதுனால் அல்ல, சத்தியம் உனக்கு பிடித்திருப்பதனால். ஸோ நீங்க அந்த ரைமிங்ஸ் வேர்ட்லயே எவ்வளவு பெரிய மாற்றத்தை நமக்குள்ள கொண்டு வருது அந்த பொன்மொழி அப்படின்னு நீங்க யோசிக்க முடியும். அதனால அந்த பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஸோ ஞானஸ்தானம் என்பது நாளைக்கு எடுக்கலாம் பார்க்கலாம் இரு அப்படின்னு சொல்லி
இப்ப என்ன ஞானஸ்தானம் எடுத்தவெல்லாம் யோக்கியமா இருக்கிறானா? இப்ப நான் ஞானஸ்தானம் எடுத்த உடனே நான் யோக்கியமாயிடுவேனா? வெள்ளை சொக்க போட்ட உடனே நான் யோக்கியமாயிடுவேனா அப்படின்னு நினைக்க கூடாது. நாம எப்பொழுதுமே இப்ப என்ன, இப்போ ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிச்ச உடனே எனக்கு என்ன வேலை கிடைச்சிட போதா? இப்ப என்ன, இப்போ படிச்சு முடிச்ச உடனே நான் என்ன பெரிய கலெக்டரா மாறிட போறேனா அப்படின்னு ஸ்டார்டிங் இப்பதான் ஸ்கூல் போகும்போதே யோசிப்பீங்க என்று சொன்னால் எதையும் உங்களால செய்யவே முடியாது. ஞானஸ்தானம் எடுத்து அவங்க என்ன யோக்கியமா, இப்ப நான் என்ன யோக்கியமா மாற போறேனா அப்படி யோசிக்காது. இதுதான் முதல் படி இல்லையா? அப்ப அந்த முதல் படிய நீ ஏற வேண்டிய விதத்தில் மெதுவா ஏறி செல். உனக்குரிய பங்கை தான் நீ அடையணும். நீ கலெக்டரை ஏன் பார்க்கிற, IAS ஏன் பார்க்கிற? எல்லாருமே IAS-ஆ, எல்லாருமே கலெக்டரா, அதுல மட்டும் ஏன் கவனமா இருக்கிற? நமக்கு ஏன் அப்படின்னு சொன்னா மற்றவன் நமக்கு சல்யூட் அடிக்கிற விஷயத்துல தான் கவனமா இருக்கிறோம். நம்மளை பார்த்த உடனே அப்படியே எந்திரிச்சு நிக்கணும். நமக்குன்னு ஒரு கார் இருக்கணும், இன்னொரு கார் நம்மளுக்கு செக்யூரிட்டியா அப்படியே முன்னாடி போகணும். இந்த மாதிரி போஸ்டுகள் மீது ஆசைப்படுவது விஷயம் உண்மையிலேயே அதற்கு பெயர் ஆசை அல்ல, விருப்பம் அல்ல, அது பேராசை. சோ உலகத்துல வாழணும், உலகத்துல நம்ம உண்மையிலேயே கடவுளுக்கு பிரியமா இருக்கணும்னா IAS கலெக்டர் எல்லாம் நம்மளுக்கு உதவாது. அது மட்டும் அல்ல ஜாப், இனி எவ்வளவோ ஜாபுங்க இருக்கு. பரந்த உலகத்துல செய்ய வேண்டிய மன திருப்தியான வேலைப்பாடுகள் நிறைய இருக்கு. அந்த மாதிரிதான் நான் சொல்றேன். நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை வைத்து நான் என்ன யோக்கியம் ஆயிடுவேன் அப்படி யோசிக்காதீங்க, விட்டுடுங்க. அசட்டைப்படுத்துவோம் என்று சொன்னா ஒரு சின்ன வசனத்தை அசட்டைப்படுத்தினாலும் அது அடுத்தடுத்த அசட்டுத்தனத்துக்கு நம்மளை கொண்டு போயிட்டே இருக்கும். ஒரே ஒரு முறை நீங்க சர்ச்சை விட்டு பாருங்களேன், நெக்ஸ்ட் கொஞ்ச நாளுக்குள்ள இன்னொரு சர்ச்சுக்கு போகணும்னு தோணும். அந்த மனசு அவ்வளவுதான் ஃபிட் ஆயிடும், அது அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இன்னொன்னு, அப்புறமா உங்களுடைய மனசுல என்ன தெரியுமா வரும்? எவனும் யோக்கியம் இல்லை, இப்ப நான் எதுக்கு யோக்கியமா இருக்கணும், சாரி எவனும் யோக்கியம் இல்லை அப்படி வருவீங்க. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து தான் வேற மனசு வரும். அப்ப நான் மட்டும் யோக்கியனா இருந்து என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் யார் போட்டது? கள்ள உபதேசக்காரன் தன்னுடைய பூச்சிங்களை உள்ள போட்டுட்டு போயிட்டான். நீங்க அங்கிருந்து அந்த பூச்சியை வாங்கிட்டு வந்துட்டீங்க. உங்ககிட்ட நாங்க சொன்னது நல்லது போயிடுச்சு. அப்ப அந்த நல்லது போயிட்டாலும் சில நேரங்களில் நீங்க ஒரு வருஷம் வரைக்கும் நல்லவர்களா இருப்பீங்கன்னா அது எங்களுடைய எஃபெக்ட். ஏன்னா நல்ல உபதேசத்துல இருந்த எஃபெக்ட் உங்களை ஒரு வருஷம் வரைக்கும் ஒழுங்கா கொண்டு வந்திருக்கோம். சென்ட் பாட்டில் வீட்லயே இருக்கு, ஆனா போட்ட சென்ட் இப்ப ரோடெல்லாம் எங்க கிட்ட மனம் வீசுது. எவ்வளவு நாள்ப்பா? 3 நாளா இல்ல 4 நாளா இல்ல ஒரு வாரம் வச்சுக்க. ஒரு வாரம் இருக்குமா அந்த சென்ட்? அப்புறமா அந்த பர்ஃபியூம் நம்முடைய இதுல தங்கி இருக்கோமா? இருக்காது. ஏன் சொன்ன போயிடுச்சு, அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் நல்ல உபதேசங்களை விட்டு நம்ம போன உடனே கெட்டவங்களா நீங்க மாற மாட்டீங்க. ஏன்னா எங்களுடைய நல்ல உபதேசம் உங்களுக்குள்ள தங்கி இருக்கும், அது உங்களை கெட்டவங்களா மாத்தாது. சில நேரங்களில் 1 வருஷம் உங்களை தாக்கு பிடிக்க வைக்கும். சில நேரங்களில் சில பேர்களை 6 மாசம், சில பேர்களை 3 மாசம் தான். அதற்கு பிறகு ராஜா அவன் சொந்த புத்தி வெளியே வரான். ஏன்னா எங்களது எல்லாம் வெளியே போயிடுச்சு. இப்பொழுது அவன் விதைத்த துருப்பதேசக்கார விதைத்த பூச்சிங்க இப்போ உள்ள குட்டி போட்டிருக்கோம். இப்ப அது இனிமே வெளியே வர ஆரம்பிக்கும். ஏனவைதான் ஜாகிரதையா இருங்க. ஒரு பக்கம் கட்டாயமா என்கிற ஒரு கசப்பை உள்ள வர வச்சுக்காதீங்க. இன்னொன்று அசட்டை படுத்தக்கூடிய கசப்பை கூட உள்ள வர வச்சுக்காதீங்க. அசட்டியா இருக்காதீங்க. சத்தியத்தை மட்டும் அசட்டை பண்ணாதீங்க, சபையை அசட்டை பண்ணாதீங்க. நீங்க ஊழியம் செய்ய விட்டாலும் பரவாயில்லைங்க, பரவாயில்ல. நீங்க ஊழியம் செய்யணுன்ற விஷயமே இல்லை. ஐயோ நான் அங்க ஓடணும் இங்க ஓடணும், வேண்டாங்க. ஊழியம்லாம் வேண்டாம். முதலாவது ஆண்டவர் ஆத்தும ஆதாயத்துக்காக அழைக்கல, ஒன்ன ஆதாயம் பண்ணிக்க தான் அழைச்சார். ஒன்ன காப்பாத்திக்க. நீ ஏன் இன்னொருத்தனை காப்பாத்த போற? ஒன்ன நீ காப்பாத்திக்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்மை ஆதாயம் படுத்தி கொண்டோம் அப்படின்னா சத்தியத்தை அசட்டை பண்ணக்கூடாது, சபையை அசட்டை பண்ணக்கூடாது, கூட்டங்களை நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. நீங்க நல்லா கவனிச்சு பார்ப்பீங்கன்னா நான் இருக்கிற இடத்துல வாரம் முழுக்கமாக கூட்டம் நடத்துற மாதிரியே இருக்கு. டைமே இல்லைங்க, எல்லா நேரங்களையும் கூட்டம். சரி விடுங்க, கூட்டம் விடுங்க, மக்களுக்காக நான் நடத்துறேன். ஆனா ஏன் சொந்த வாழ்க்கை எடுத்துக்குவீங்கன்னா டைமே இல்லாத அளவுக்கு ஊழியம் குவிழ்ந்து கிடக்குது, என் தலைமையில குவிழ்ந்து கிடக்குது. என்னைக்கு தான் இந்த ஊழியத்தை நிறைவேற்ற போறணும்? ஒரு நாளைக்கு எனக்கு 24 மணி நேரம் போதாது. 4 மணி நேரம் படுக்கிறேன், இல்ல 3 மணி நேரம் படுக்கிறேன், அவ்வளவுதான் தூக்கம். ஏன்னா வாட்டி வதைக்குது, அவ்வளவு ஊழியம் கொட்டி கிடக்கிறது. எப்போ இதை இன்கம்ப்ளீட்டா இருக்கிறது எப்பொழுது நான் கம்ப்ளீட் கொண்டு வருவேன்? அத்தனை ஊழியங்கள் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா
அப்ப எனது நான் பார்த்துக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரிதான் நீங்களும் உங்களுக்குரியவைகளை நீங்க பார்த்துக்கணும். இன்னொருத்தருடைய விஷயத்துல தலை போடும் போதுதான் உங்களுக்கு இந்த விஷயம் கொஞ்சமா அசடையா எண்ணப்படும். நீங்க வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த உடனே இந்த விஷயம் மெதுவாக அடிப்படும். உலகத்துல ஒரு விஷயம் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? நம்ம கையில நம்ம கண்ணில் ஒரு விஷயத்தை தான் நம்மளால சூஸ் பண்ண முடியும், எடுக்க முடியும், அவ்வளவுதான். அதுக்கு பிறகுதான் ரெண்டாவது 7 கலர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 7 கலரை நம்மால நினைவுல வைக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஒரு கலர் எதுன்னு பார்த்துக்கணும், அந்த பேரை ஞாபகத்தில் வச்சுக்கணும். செகண்ட் கலரை பார்க்கணும், ஒன்னா தான் சூஸ் பண்ண முடியும். எந்த விஷயமாகட்டும், அப்படியே ஆப்பிளை எடுத்து நீங்க கேஜ்ல போட்டு எடுத்துன்னு வந்துடுறீங்களா, ஒரு ஆப்பிளை தான் நீங்க எடுக்க முடியும். எடுத்து 4 பக்கமும் பார்த்து நீங்க அந்த கேஜுக்குள்ள நீங்க போடுறீங்க. அந்த மாதிரிதான் நான் சொல்றேன், 2 எஜமான்களுக்கு நம்மளால ஊழியம் செய்யவே முடியாது. அப்படி ஒரு ஆப்ஷன் நம்முடைய பாடியில இல்ல. ஒரு எஜமான் தான். 2 எஜமானுக்கு செய்ய போனோம், அங்க ப்ராப்ளம் தான் வரும். ஒரு கேம்ஸ் ஒண்ணு இருக்கு, ஒரு பாக்ஸுக்குள்ள நிறைய பொருளை வச்சுட்டு எல்லாம் பார்த்துக்கங்க. ஜஸ்ட் உங்களுக்கு 5 செகண்ட், 1 2 3 4 5, ஓகே பாக்ஸ் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னா 5 செகண்டுக்குள்ள எவ்வளவு பொருள் இருக்குன்னா சும்மா பார்த்துட்டு வர முடியுமா? ஒரு ஒரு பொருளையும் ஈச் அண்ட் எவ்ரி திங்கா நம்ம கவனிச்சுக்கணும். அப்ப ஒரு பொருளை கவனிச்சாதான் இன்னொரு பொருளை கவனிக்க நெக்ஸ்ட் நம்ம போக முடியும். அந்த மாதிரி தான் நாம கடவுளுடைய விஷயத்துக்கு கவனத்தை செலுத்திட்டு இருக்கும் போது திடீர் என்று உங்களுடைய உள்ளம் இதை விட இதுதான் அப்படின்னு கவனம் போயிடுச்சு அப்படின்னா இந்த விஷயம் அசட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், இந்த விஷயம் டிராப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எது கடவுளுடைய விஷயம் டிராப் ஆயிடுச்சு அப்படின்னா சத்தியத்துக்குரியது, நீதிக்குரியது, தர்மத்துக்குரியது, நியாயத்துக்குரியது, உகந்தத்துக்குரியது, ஏற்புக்குரியது, ஒழுங்குக்குரியது டிராப் ஆயிடுச்சு அப்படின்னா வேற ஏதோ அங்க வந்திருக்குன்னு அர்த்தம். அப்ப நமக்கு நாமே டிசைட் பண்ணிக்கிறோம், இது கூட தான் முக்கியம் அப்படின்னுவோம். அது நீ டிசைட் பண்ணது, சத்தியம் டிசைட் பண்ண அது கூட முக்கியமானு. ஏன்னா சத்தியத்தை விட்டே நம்ம பல விஷயங்களை டிசைட் பண்றோம், இதுவும் முக்கியம்தான் அப்படின்றோம். ஆகாது. சத்தியம் டிசைட் பண்ணும்போது சொல்லும் அது முக்கியமே இல்லைன்னு சொல்லும் போது நம்மளுக்கு வெக்கம் ஆகும். பட் நான் அது முக்கியம் நினைச்சேனே, சத்தியம் சொல்லும் அது முக்கியமே இல்லையே, நீ இதுதானே பார்க்கணும் அப்படின்னு சொல்லும். சோ நினைவு கூறுங்க, சத்தியத்துடைய பாதை எப்படிப்பட்டது என்பதை மனசுல வைங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனம் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். கடைசியா ஒரு விஷயம் சொல்லுகிறேன், அது என்ன அப்படின்னு சொன்னா, ஞானஸ்நானம் எடுக்கிறதே ஒரு மாதிரி என்னமோ அது என்னமோ சடங்கு மாதிரி எனக்கு தோணுது, என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. அதுக்கு பெயர் தான் வந்துட்டு நீங்க மூட நம்பிக்கை மூட விஷயத்துல நம்பிக்கை வைக்கும் போது அப்படி சொன்னீங்களா? இல்ல. ஆனா இது 15 அவர் உங்களுக்கு நான் போதித்து ஞானஸ்நானம் என்னவென்று நான் அவ்வளவு அழகா கற்றுக் கொடுத்திருந்தும் நீங்கள் மறுபடியுமாக யாரோ ஒருத்தர், உங்களுக்கு இந்த சந்தேகம் வந்திருக்காது, மற்ற யாரோ ஒருவர் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எனக்கு தோணல அப்படின்னு சொன்னா மூட நம்பிக்கை கூட உங்களுக்கு பெரிய விஷயமா தோணி இருக்க கூடாது. அடுத்தது என்ன அப்படின்னா, எப்பெல்லாம் உங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லுதோ ஒரு மூட நம்பிக்கை உள்ள வந்திருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா உண்மையானதை நம்புறதை விட மூடத்தன்மையானதை நீங்க அதிகம் நம்புறீங்கன்னு அர்த்தம். மூட நம்பிக்கைனா விக்கிரகத்தை போருவேன், பலி செலுத்துருவேன், கடவுளே இல்லாத ஒரு பேய்கிட்ட வணங்குருவேன், அவன் தான் மூட நம்பிக்கைன்னு நீங்க நினைக்க கூடாது. மூட நம்பிக்கை என்று சொன்னால் எது நேர்மைக்குரியதோ, எது சத்தியத்துக்குரியதோ, எது தர்மத்துக்குரியதோ நீ நம்பாம எது உனக்கு சாதகமா இருக்கிறதோ அது நீ நம்புறது தான் மூட நம்பிக்கை. மூடமா அது மேல நம்பிக்கை வச்சிருக்கிற மூடத்தனம். அப்போ இந்த மூடத்தனம் உள்ள வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, ஞானஸ்தானம் என்பது கூட மூடத்தன்மையாய் தோணும். மூட நம்பிக்கைனால் நீங்க கடவுளை பிரீதிப்படுத்த முடியாது என்று இறைவன் கடிந்து கொண்டார். அந்த வசனம் ஞாபகம் இருக்கா? மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 6-9 வசனம் வரைக்கும். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 6-9. அந்த மாதிரி நீங்க மறுபடியும் நீங்க கொஞ்சம் கடந்து வருவீங்கன்னா 14 வசனம், அதே மாதிரி 23ஆம் அதிகாரம் 16-26 வசனம் வரைக்கும். 23ஆம் அதிகாரம் 16-26. மார்க் எழுதிய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7-9. இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க, டைம் இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 13 வசனம் 14 வசனம். ஏசாயா 29 13 14. அதுபோல எசேக்கியேல் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 31 வசனம்.
மூட நம்பிக்கைகள் வெகுவாக கண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதனால மூட நம்பிக்கை கூட உள்ள வராதபடி கடவுள் நமக்கு என்ன சொல்றாரோ அது நமக்கு சுலபமா இருக்கிறது தான் சொல்லுவார். அது நம்மளுக்கு சுலபமானது கூட. உடனே அதுல பங்கு பெற வேண்டியது அவசியம். ஓகே பிரியமானவர்களே, இன்னும் 3 நாள் தான் இருக்கு நீங்க ஞானஸ்தானம் எடுக்க. ஆயத்தம் உள்ளவர்களாக இருங்க, உற்சாகம் உள்ளவர்களாக இருங்க. ஐயோ அவ்வளவு தூரம் போகணுமா அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. உற்சாகம் உள்ளவர்களாக வருங்க. ஏன்னு சொன்னா உன்னதமானவருடைய அழைப்புக்கு நீங்க வந்துட்டு இருக்கிறீங்க. ஏன் அழைப்பு அல்ல, உன்னதமானவருடைய அழைப்பு, பரலோகத்தினுடைய அழைப்புக்கு நீங்கள் இணங்கி வந்துட்டு இருக்கிறீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில முதல் கீழ்ப்படிதலா இருக்கு. உற்சாகமா செய்யுங்க. அடுத்த கிளாஸ் கடைசி கிளாஸ், அதற்கு பிறகு நானும் புறப்பட்டுருவேன், நீங்களும் புறப்படணும் ட்ரெயின்ல. ஓகே, ஆண்டவர் ஆசீர்வதிப்பராக, தேவன் உங்களோடு கூட இருப்பராக. கொடுக்கப்பட்டவங்களோடு கூட, நடத்துறவங்களோடு கூட நம்ம ஜெபம் செய்வோமா? சிறங்களை தாழ்த்தி கொண்டு ஜெபிப்போம்.